رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. وقال أيضا: يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إياكم والظن فإن الظن أكذب الحديث ولا تجسسوا ولا تنافسوا ولا تحاسدوا ولا تدابروا وكونوا عباد الله إخوانا المسلم أخو المسلم. رواه البخاري والمسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அருகுடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே எண்ணிலடங்காத ஜீவராசிகளை படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அதில் உயர்ந்த படைப்பாக அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த கண்ணியமிக்க படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றார். அந்த மனித சமுதாயத்தை படைத்து மனித சமுதாயத்தினுடைய நெறிமுறைக்காக வேண்டி, நேர்வழியை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனை இறக்கி அந்த குர்ஆனை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை தந்து இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய தூய்மையான மார்க்கத்தினுடைய அனைத்து விஷயங்களின் பிம்பங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தி தந்தார். இந்த விஷயம்
குர்ஆனிலானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளினாலும் மக்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு தெளிவான மார்க்கத்தால் அங்கீகாரம் தரப்பட்டது, மதத்தால் அல்ல. மதம் என்று சொன்னால் சடங்குகள் சம்பிரதாயங்கள் நிறைந்த அறிவுக்கு எட்டாத பல விஷயங்களை கொண்ட ஒரு கொள்கைக்கு மதம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இஸ்லாம் மட்டும் மார்க்கம் என்றால் அது மிகையாகாது. காரணம், இஸ்லாத்தில் எந்த விஷயங்களை எடுத்து சொல்லப்படுகின்றதோ அவை அனைத்தும் உலக காரியங்களுக்கும் மறுமைக்கும் பிரயோஜனத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் எல்லா விஷயத்திற்கும் தீர்வாக அமையக்கூடிய மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். எல்லா விஷயத்துக்கும் இஸ்லாத்துல இதுக்குத்தான் தீர்வு இருக்குது, இதுக்குத்தான் தீர்வு இல்லை என்ற அடிப்படையில் எதுவும் கிடையாது. எல்லாத்திற்கும் உரிய தீர்வு. அந்த அடிப்படையிலே நான் எடுத்துக்கொண்ட இந்த மாதத்தினுடைய தலைப்பாக இஸ்லாம் கூறும் விமர்சன நாகரிகம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் கவனிக்கவிருக்கின்றோம். இந்த தலைப்பு, இஸ்லாம் கூறும் விமர்சன நாகரிகம் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பு ஏன் இப்பொழுது எடுத்துக் கொள்ளப்பட்டது என்று சொன்னால், உலகத்தில் பொதுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்குரிய தீர்வை இஸ்லாம் எப்படி சொல்லுகின்றது. ஏனென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கலாம், இந்த விமர்சனம் என்று சொல்லக்கூடிய இந்த முறை இருக்கின்றதே, அது ஏதோ இஸ்லாத்தில் வழிகாட்டப்படாத ஒரு முறை என்பதாக நினைத்துக் கொண்டு அதற்குரிய வழிமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரவில்லை என்று நினைத்துக் கொண்டு பொதுவான மக்கள் இப்படி செயல்படுகின்றார்கள். தாம் விரும்பிய வகையிலே அந்த விமர்சனத்தை அமைத்துக் கொள்கின்றார்கள். பொது தளங்களிலே, அது எந்த தளமாக இருக்கட்டும், அத்துணை ஊடகங்களிலும் அத்துணை பொதுத்தளங்களிலும் இஸ்லாத்தில் வழிகாட்டப்படாத ஒரு முறையின் பிரகாரம் அந்த விமர்சனத்தை வைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட நிஅமத்துகளில் ஒன்று விமர்சனமும் கூட. அந்த விமர்சனத்தில் எது இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும் தெரியுமா? விமர்சனம் என்று சொன்னாலே நல்லவைகளையும் அல்லவைகளையும் எடுத்து பேசக்கூடியது. விமர்சனம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை குறித்து நல்ல கருத்துகள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, இந்த இரண்டையும் பேசக்கூடிய ஒன்றுதான் விமர்சனம் என்று சொல்லப்படும். தமிழ் அறிந்த எல்லோருக்கும் தெரியும். இது எப்படி இஸ்லாம் என்ன சொல்கின்றது? இந்த முறையின் பிரகாரம் நாம் பார்க்கும் பொழுது அந்த உரிமையை இஸ்லாம் தகுதிக்கேற்றவாறு, அவர்களுடைய நிலைக்கேற்றவாறு, அவர்களுடைய கடமைக்கேற்றவாறு இஸ்லாம் தந்திருக்கின்றது. எல்லாத்திட்டையும் எல்லா விஷயத்தையும் இஸ்லாம் தரல. நல்லா கவனிச்சுக்கிறோம். விமர்சனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இஸ்லாம் அனுமதிக்கின்றது என்று சொன்னால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும். இல்ல அப்படின்னாக்க அந்த விமர்சனம் பிரயோஜனமற்றதாக ஆகிவிடும், அல்லது எதிர்விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகிவிடும். அதனால்தான் அதற்குரிய நிபந்தனைகளை இடும் பொழுது நிலைக்கேற்றவாறு, தகுதிக்கேற்றவாறு, கடமைக்கேற்றவாறு விமர்சனங்கள் பொதுவாக உலகத்திலே மனிதர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அதனாலதான் ஜனநாயக நாட்டில் நம்ம பார்க்கலாம், ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கும். ஆளுங்கட்சின்னு இருக்கும், நாட்டை நடத்தி கொண்டு இருக்கும். எதிர்கட்சி ஒன்று இருக்கும். ஏன் அந்த ஜனநாயக நாட்டில்
சர்வாதிகார நாட்டை பற்றி பேச்சு கிடையாது. ஜனநாயக நாட்டில் ஆளுங்கட்சியும் எதிர்க்கும், எதிர்கட்சியும் இருக்கும். ஆளுங்கட்சிக்காரர்கள் நாட்டை சரியான முறையிலே நடத்தி செல்வார்கள். எதிர்கட்சிக்காரர்கள் அந்த நடத்தி செல்லக்கூடிய அந்த விதத்தில் ஏதாவது குறைகள் இருந்தது என்று சொன்னால் அதை சுட்டி காட்டுவார்கள், நிறைகள் இருந்தது என்று சொன்னால் அதை பாராட்டுவார்கள். இதுதான் எதிர்கட்சிகளுடைய வேலை. அந்த நாட்டினுடைய செயல்பாட்டை குறித்து விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கு முழு தகுதியும் எதிர்கட்சிக்கு தான் உண்டு. இல்லைன்னா நாட்டில் எங்கேயோ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னாக்க அரசாங்கத்தை ஆளக்கூடியவர்கள் அதெல்லாம் கேட்டுக்கிறவே மாட்டாங்க. அது ஏதோ காத்துல போகக்கூடிய ஒரு வார்த்தை போன்றது. அதை கேர் பண்ணிக்கிறவே மாட்டாங்க. ஏதோ வளரிக்கிட்டு இருக்கிறான், அவன் வார்த்தை அரசாங்கத்தையும் பாதிக்காது, அரசாங்கமும் அந்த விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்தாது. இது இயல்பான நிலை உலகத்தில் எங்கனாலும் சரி. அதனாலதான் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அவர்களுடைய நிறைகளையும் குறைகளையும், நிறைகளுக்கு ஒத்துழைப்பதையும் குறைகளை தட்டி கேட்கக்கூடிய அந்த உரிமையும் யாருக்கு தரப்பட்டு இருக்கின்றது? இன்ன கூட்டம் கேட்கலாம், இன்ன மனிதர் கேட்கலாம், இவர் கேட்கலாம் என்றெல்லாம் அரசாங்கம் வகுக்கவில்லை. அப்படி அவர்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது வீண் வேலை. அப்ப யார் எடுத்துக்கொள்ள வேண்டும்? எதிர்கட்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்குதான் எதிர்கட்சின்னு சொல்லி நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஆதரவுக்கேற்றவாறு அவர்கள் தங்களுடைய உரிமைகளை எடுத்துச் சொல்லுவார்கள். மக்களின் புறத்திலிருந்து அவர்கள் வாதிடுவார்கள். தகுதி இருக்கும். இப்படி இருந்தது என்று சொன்னால் தான் நாட்டை செவ்வனே நடத்த முடியும் சங்கைக்குரியவர்களே. அதனால்தான் இஸ்லாம் ஒரு வரையறையிட்டு இருக்கின்றது. நிலைமை, தகுதி, கடமை இவை மூன்றுக்கும் ஏற்றவாறு தான் விமர்சனம் செய்ய வேண்டும். இல்லைன்னு சொன்னாக்க விமர்சனத்துல வேஸ்ட். அவனும் நேரத்தை வேஸ்ட் பண்றான், மக்களும் அதை பொருட்படுத்துவது கிடையாது, அவனுக்கு ஒரு அந்தஸ்தே கொடுக்கிறது கிடையாது. அரசாங்கமும் அதை சார்ந்து எந்த விஷயத்தை பேசிக்கொள்ளாது. எதுவுமே தேவையில்லை. அவனால என்ன இருக்கு, நாட்டுக்கு என்ன இருக்கு என்ற அடிப்படையிலே உலகளாவிய விதத்திலே எல்லா நாடுகளும் ஜனநாயக நாடாக இருந்தால் இயங்குவது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இதான் இஸ்லாமிய முறை கூட. இது உலகம், நாடு, சமுதாயம், குடும்பம், அலுவலகம், தனிநபர் என்ற அவரவர்களுடைய தகுதிக்கேற்றவாறு இந்த விமர்சனத்தை அமைத்துக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கின்றது. ஆனால் இந்த உரிமையை நம்மில் சில பேர் இப்படி பயன்படுத்துகின்றார்கள். தெரியாததின் காரணத்தினால் அல்லது நாம் தான் எல்லாத்தை விட தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற காரணத்தினால், ஒன்று மார்க்கம் தெரியாததின் காரணத்தினால், அல்லது நாம் தான் எல்லாத்தை விட விளங்கியிருக்கேன் அப்படின்னு நினைத்துக் கொண்டதின் காரணத்தினால் விமர்சனத்தை தவறாக பயன்படுத்துகின்றார்கள். முதல்ல விமர்சனம் குறித்து இஸ்லாம் தரக்கூடிய உரிமை என்னவென்று சொன்னால், நமக்கு சொல்லுவார்கள், விமர்சனம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை தானே ஒழிய அது ஒரு கடமை இல்லை. ஏன்னா எப்படி நடக்கணும்னு எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருச்சு. அவன் நாட்டை ஆளக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு வீட்டை ஆளக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் சாதாரண பொறுப்பினை வகிக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லிவிட்டது. அவனுக்கு அதனுடைய கல்வி கிடைக்கப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது பிறருக்கு சொல்வதற்கு அவர்களுக்கு சலுகை தானே தவிர அவர்களுக்கு கடமை இல்லை. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது விமர்சனத்தை ஒரு தொழிலாக ஆக்கிவிடக் கூடாது. குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம், விமர்சனம் சலுகை என்ற அடிப்படையிலே தந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு மனிதனின் மீது கடமை இல்லை, தகுதி இருந்தால். அதுக்கு எல்லாரும் மேலேயும் கடமை இல்லைன்னாக்கா விமர்சனம் என்பது இல்லாமல் ஆகிவிடும். அதுதான் நான் முதல்ல சொன்னேன், ஆளுங்கட்சி இருந்துச்சுனாக்கா எதிர்கட்சிக்கு உரிமை இருக்கின்றது. அப்ப யாருடைய தகுதிக்கேற்றவாறு விமர்சனம் செய்வதற்கும் தகுதி இருக்கின்றது, விமர்சனம் செய்வதற்கும் அந்த உரிமை நிலை இருக்கின்றது, அதனுடைய அந்தஸ்து இருக்கின்றது. ஆகையினால் எதற்கெடுத்தாலும் விமர்சனம் செய்வதை தொழிலாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்வதுண்டு. விமர்சனம் என்று சொல்லக்கூடியது நாட்டிற்கும்
விமர்சனம் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்றவாறு மாறுபட்டு விடுகின்றது. ஒரு காலத்துல இருந்துச்சு விமர்சனம் செய்யறது அப்படின்னு சொன்னாக்க கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து பேசுவாங்க, எந்த பிரயோஜனமும் இருக்காது. கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னாக்க ஒரு டீ கடைனா ஒரு பேப்பர் கிடக்கும், ஒரு பெஞ்சு கிடக்கும், 4 டீ ஆர்டர் பண்ணிட்டு 4 பேர் உட்கார்ந்து ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு என்னென்னத்தையும் அமெரிக்காவை பத்தி, லண்டனை பத்தி, ஆஸ்திரேலியா பத்தி எல்லாத்த பத்தி பேசுவான். 10 காசுக்கு பிரயோஜனம் இருக்காது. அந்த டீ கடைக்காரனுக்கு ஒரு 4 டீ வித்துச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்லை. தகுதிக்கேற்றவாறு தானே விமர்சனம் செய்ய வேண்டும். ஐநா சபை ஐநா சபையை கேட்கக்கூடிய அளவிற்கு யாருக்கு தகுதி இருக்கின்றதோ அவர்கள் விமர்சனம் செய்யலாம். ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை கேட்க வேண்டும் என்ற அளவிற்கு விமர்சனம் செய்யக்கூடிய தகுதி உடையவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள். இப்ப இவன் ஐநா சபையை உட்கார்ந்துட்டு இந்த கிராமத்துல ஒரு டீயை வாங்கி வச்சுக்கிட்டு இவன் பேசுறான்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? ஆக காலத்திற்கேற்றவாறு அவ்வாறு நடைமுறை இருந்தது. இப்ப உள்ள விமர்சனம் அது ஒரு டிஃபரெண்ட். அது அந்த காலகட்டம். பள்ளிக்கு நேரா தொழு வருவாங்க, பள்ளி பக்கத்துல ஹவுஸ் இருக்கும், ஹவுஸ் கிட்ட ஒரு நடை, அதாவது உட்காந்துட்டு சின்ன மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. தொழுதுட்டு அடுத்த தொழுகை வரைக்கும் எந்த வேலையும் இருக்காது. சரி, ஒரு 4 பேர் சேர்ந்து ஊர்வலா கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி இவன் இப்படி இவன் இப்படி அப்படின்னு ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்ப உறவுக்காரங்களே சந்திக்க முடியாது, அப்படி ஒரு நிலை. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு சலாம் சொல்றதுக்கே நேரம் இல்லை. ஆனா இப்பொழுதும் அந்த விமர்சனங்கள் இருக்கின்றது. எப்படி இருக்கின்றது? காலத்திற்கேற்றவாறு மாறுபட்டு ஒரு சின்ன ரூம், ஒரு 6க்கு ஒரு 8 அல்லது 8க்கு ஒரு 6 ஒரு ரூம், அதுல ஒரு ஏர்போன், ஒரு சிஸ்டம், ஒரு மொபைல் இருந்தா போது ஊர்வலாவெல்லாம் கழுவிடலாம். இது காலத்திற்கேற்றவாறு, இப்ப உள்ள காலத்திற்கேற்றவாறு மாறுபட்டு விட்டது. தேவையில்லாத விஷயம், தலையிட்டா எந்த பிரயோஜனமும் யாருக்கும் இல்லை, இவனா அப்படின்னு நினைத்து வெறுத்து போகக்கூடிய விதத்திலே இப்படி எல்லாம் உலகளாவிய விதத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இதனால் என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் எல்லோருக்கும் வழிகாட்டப்பட்டு விட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். யாருக்கு எனக்கு நாட்டை ஆளக்கூடியவனு தானே இருக்கு, வீட்டை ஆளக்கூடியவனுக்கு எனக்கு வழிமுறை இல்லையே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய வழிமுறை இல்லை. அல்லது ஒத்து போகக்கூடிய கருத்தை வைத்திருக்கக்கூடிய மக்களும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னாக்க இப்போ உள்ள மென்டாலிட்டி எப்படி ஆயிடுச்சுனாக்க நான் நினைச்சது சரி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த நான் நினைத்தது சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை, இதை எதை சொல்ல முற்பட்டாலும் அங்கு எடுபடாது செயல். அங்க அந்த வார்த்தையெல்லாம் வேஸ்ட் தான். ஏனென்றால் சொல்லக்கூடிய அனைவர்களும் தங்களுடைய கருத்தை சொல்லும் பொழுது அதற்கேற்றவாறு ஆதாரங்களை வைத்துக் கொண்டு சொல்லுகின்றார்கள். அது சரியா தப்பா என்பதை அல்லாஹ் தீர்ப்பு சொல்லக்கூடியவன். ஆனால் அவரவர்கள் நினைத்துக் கொண்டது சரி என்பதாக நினைத்துக் கொண்டதின் காரணத்தினால் தேவையில்லாத விமர்சனங்கள் அந்த இடத்திலே உருவாகி இருக்கின்றது. இது காலகட்டத்திற்கேற்றவாறு. ஆனால் இந்த கண்ணோட்டத்தை இஸ்லாம் எப்படி பார்க்கின்றது? அப்ப விமர்சனமே கூடாதா? அப்ப விமர்சனம் என்பதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? முதல்ல இஸ்லாம் தன்னைத்தானே சீர்திருத்தம் செய்ய சொல்லுகின்றது. இஸ்லாம் தன்னைத்தானே முதலில் சீர்திருத்தம் செய்ய சொல்லுகின்றது. எப்படி என்றால், ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பான், முதலிலே குறை காணக்கூடிய மனப்பான்மையை மனிதன் அகற்றிவிட வேண்டும். குறை காணக்கூடிய மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னா தானே என்ன ஆகும்? எங்க பார்த்தாலும் எது குறை இருக்கின்றது, என்ன குறை இருக்கின்றது என்று துருவி துருவி ஆராயக்கூடிய நிலைமை ஏற்படும். இதுக்குரிய விளக்கத்தை தமிழ்ல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. மஞ்சக்காமல உள்ளவனுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவனுடைய கண்களுக்கு முன்னால் அது மஞ்சளாக தெரிந்து விட்டது என்பதனால் அது மஞ்சள் கிடையாது. அவனுக்கு கண் நோய் இருக்குது, அதனால அந்த நோயை வைத்துக் கொண்டு அவன் பார்க்கின்றான், பார்ப்பவற்றை மஞ்சளாக தெரிகின்றது. ஆனா எல்லாரும் ஏத்துக்கணும்னு அவசியம் இருக்கா? அதனால குர்ஆன் சொல்லக்கூடிய வழிமுறையின் பிரகாரம் நாம் கவனித்தோம் என்று சொன்னால், முதலில் குறை காணும் புத்தியை ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்கக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்மு வலா தஜஸ்ஸஸு. மிக தெளிவாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றது.
யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீரம் மினல், அதிகமாக சந்தேகம் கொள்வதை விட்டு நீங்கள் தவிர்த்து விடுங்கள். இவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி, இவன் எப்படி, இவனுடைய சிந்தனை என்ன, அவனுடைய சிந்தனை என்ன, இந்த மாதிரி உள்ள சிந்தனைகளை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இஜ்தனிபு கஸீரம் மினல். ஏன் இப்படி சிந்தனை கண்ணோட்டத்தை கொண்டே நீங்கள் குர்ஆன் சொல்லுகின்றது. சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 49வது சூராவினுடைய 12வது வசனம். இப்படி தவறான நோக்கத்தை கொண்டு பார்க்கக்கூடிய எண்ணத்தை வைத்துக் கொண்டு பார்க்கின்றான் என்று சொன்னால் அந்த தீய சிந்தனை தான் அவன் இடத்துல இருக்கும். அதனால தீயது மட்டும் அவனுக்கு தெரியும். நிறை குறை என்பது இயல்பான ஒன்று, மனித சமுதாயத்திற்கு இன்றியமையாததும் கூட. இல்லைன்னா எல்லாம் மலக்காயிடுவோம். எல்லாருமே குறையே இல்லாத ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது மனக்கிடத்துல தான். பாவம் செய்தா கூட செய்ய தெரியாது. நம்பால பிடிச்சு பாவத்துல இழுத்தாலும் திருப்பி போறதுக்கு தான் பார்ப்போம். இது மனிதனுடைய இயல்பு. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்து தன்னுடைய பாவத்தை விட்டு பாவ மன்னிப்பு தேடி, பாவமே அற்றவர்கள் பாவத்தை விட்டு பாவ மன்னிப்பு தேடி நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். நம்ம தூய்மை அடைந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்ப இப்படிப்பட்ட விஷயத்தை மார்க்கம் வழிகாட்டி இருக்க நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? முதல்ல சிந்தனையை சரியாக்கி கொள்ளணும். உலகத்துல எங்க எது நடந்தாலும் என்ன தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 72 கூட்டம் வந்திருக்காரு. அன்னைக்கே அல்லாஹ் தஆலா 3 துஆக்கள் முஸ்லிம் ஷரீஃப்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்கு, புகாரில இருக்கு, திர்மிதில இருக்கு, எல்லா ஹதீஸ்ல இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் 3 துஆக்களை செய்திருக்கின்றார்கள். பல கட்டங்களில் 3 துஆக்கள் செய்திருக்கிறார்கள். அந்த 3ல் 2ஐ அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விட்டான். ஒன்றை அல்லாஹ் தஆலா நபிகளாருடைய துஆவிற்கே கபூல் செய்யவில்லை. அதுதான் என்ன? என்னுடைய சமுதாயத்தில் ஒற்றுமை வேண்டும், என்னுடைய சமுதாயம் முழுக்க ஒற்றுமையாக ஒன்னா இருக்கணும். இது அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கவில்லை என்று பெருமானாரே அறிவித்த பல்வேறுபட்ட ஹதீஸ்கள் நமக்கெல்லாம் தெரியும். அப்ப கருத்து வேறுபாடுகள் சமுதாயத்தில் இருக்கின்றது. இந்த கருத்து வேறுபாடுகள் அவர்களுடைய நினைத்து விட்ட விதத்தின் பிரகாரம் ஏற்படுகின்றது என்றால் அதற்கு குர்ஆன் ஹதீஸும் சற்று ஒத்து போனது மாதிரி இருக்கணும். இல்ல அப்படின்னாக்கா அது முரண்பாடு தான். அது முரண்பாடு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகையினால் சங்கைக்குரியவர்களே, நமது சிந்தனையை நாம் செலுத்தும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? தெளிவான சிந்தனையாக இருக்க வேண்டும். ஒரே குறை காணக்கூடிய செயல்பாடாக இருக்கக்கூடாது. அதை அல்லாஹ் கண்டிக்கும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீரம் மினல், அதிகமான சிந்தனை, இவன் எப்படி அவன் எப்படி, இந்த ஜாசூசி சிஐடி வேலை இது செய்வதை விட்டும் நீங்கள் முதல்ல தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபர்ல் அம்ரு அல்லாஹ் ஆணையிடுகிறான். இஜ்தனிபு, நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். தவிர்த்து கொண்டால் நன்றாக இருக்குமே, தவிர்த்து கொள்வது மூமின்களுக்கு நல்லது என்றெல்லாம் பல இடங்கள்ல சொல்லும் பொழுது இந்த வசனத்திலே ஆணையிடுகின்றான். தவிர்த்து கொள், முடிஞ்சு போச்சு. இஜ்தனிபு கஸீரம் மினல், எதை கொண்டு தவிர்த்து கொள்ளணும்? அதிகமான சிந்தனைகள் செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்ளணும். என்ன சிந்தனை? யார் என்ன செய்யறா? கஸீரம் மினல் அப்படின்னாக்க அடுத்தவர்களுடைய விஷயத்தில் துருவி துருவி ஆராயக்கூடிய, அதையும் அல்லாஹ் தஆலா இன்னும் தெளிவா சொல்றான். ஏன்னா இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டோம்னாக்கா இதுக்கு நிறைய ஹதீஸ் ஆயத்தெல்லாம் வந்துடும். அது தெரியும் அல்லாஹ்வுக்கு. வேற ஆயத்தை கொண்டு இந்த விஷயத்தை முறியடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் விளக்கமே அடுத்து சொல்றான். கஸீரம் மினல் தன்னி இன்ன பஅதல் தன்னி இஸ்முன். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட சிந்தனை செய்வதே பெரும்பாலும் பாவத்திற்கு கொண்டு சென்று விடும். இன்ன பஅதல் தன்னி இஸ்முன். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள், சில சஹாபாக்கள் வந்து சொல்லுவாங்க, யார சொல்லலாம், இன்ன சஹாபி இப்படி, இன்ன சஹாபி இப்படி அப்படின்னு வந்து புறம் பேசும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க, யாரை பத்தியும் என்னுடைய சகோதரை பத்தி என்னிடத்தில் குறை கொண்டு வராது. முதல்ல குறையே சொல்லாத. ஏனென்றால் எல்லோரையும் குறித்து நான் நல்லெண்ணம் வைத்துக் கொண்டு உங்களுடைய மஜ்லிஸிற்கு நான் வருகின்றேன். எந்த சஹாபி இவர் இப்படி, அவர் அப்படி, அவர் அப்படின்னு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நான் வரல. நல்ல எண்ணம் தான் எனக்கு இருக்குது. நீங்க கொண்டு வந்து எதையாவது உள்ளத்துல தூக்கி போட்டு இவர் இப்படி அவர் இப்படின்னு சொல்லி நீங்க கெடுத்துறாதீங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ்.
அடுத்தவர்களை பற்றி தீய எண்ணத்தை என்னுள் உண்டாக்காதீர்கள் என்று நபிகளாரே தடுத்துள்ளார்கள். இப்ப நம்ம என்ன செஞ்சோம், ஒரு கோஷ்டியை உருவாக்கிக்கிட்டு இவன் இப்படின்னு சொன்னோம்னாக்க கண்டிப்பா மனிதனுடைய இயல்பு ஈமானின் பலகீனம் அடைந்தவன் அவனுக்கு ஒரு கோஷ்டி இருக்கதான் செய்வான். நபிகளாரே தடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் என்னை பிறரை பற்றி தீய எண்ணத்தை எனக்கு உண்டு பண்ணி விடாதீர்கள், ஆகையினால் அடுத்தவர்களுடைய குறையை என்னிடம் வந்து சொல்லாதீர்கள் என்று முதலிலே தடை செய்த திரையிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுக்கு ஒரு திரையை இட்டுக் கொண்டார்கள் என்று சொன்னால் அப்ப மனித சமுதாயம் பொதுவாக உள்ள நம்மளுடைய பலகீனமான ஈமானுடைய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இவனுக்கு 2 கோஷ்டி அவனுக்கு 2 கோஷ்டி இருக்கத்தான் செய்யும் உலகத்தில். ஆகையினாலதான் ஒட்டுமொத்தமா அந்த எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்கு அல்லாஹ் முதல் கட்டமாக இஜ்தனிபு கஸீரம் மினல் சந்தேகம் கொள்ளக்கூடிய வன்னு என்று சொன்னாலே குமான் சந்தேகம். உருதுல சொல்லுவாங்க குமான் கர்ணா, பிறரை பற்றி தேவையில்லாத சந்தேகத்தை எண்ணிக்கொள்ளுதல். அந்த வன் என்று சொல்லக்கூடிய சந்தேக கண்ணோட்டத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், இஜ்தனிபு நீங்கள் விட்டு விடுங்கள். ஏனென்றால் இன்ன பாதல் தன்னி யுஸ்முன் பொதுவாக பெரும்பாலும் சந்தேகம் கொள்ளக்கூடிய கண்ணோட்டம் இருக்கின்றதே அது பாவமாகவே அமைந்துவிடும். ஒன்னு நல்லதை சொல்ல போய் இன்னொரு பாவத்தை நீ சம்பாதிச்சிருவ. எந்த ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குவதற்கு ஒரு தீய விஷயத்தை கொண்டு உருவாக்குவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்துவதற்காண்டி ஒரு பாவகரமான விஷயத்தை செஞ்சு அந்த நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை. அந்த அடிப்படையிலே இந்த இடத்திலே சந்தேக குணம் கொண்டு பார்ப்பதற்கு அல்லாஹ் அனுமதி தரவில்லை. வலா தஜஸ்ஸசு, அதே போன்று துருவி துருவி ஆராயாதீர்கள். இன்னும் அல்லாஹ் அழுத்தி சொல்றான் அந்த விஷயத்தை தான் என்ன செய்யாத துருவி துருவி. வலா தஜஸ்ஸசு 21வது வசனம் குஜராத்தினுடைய. வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதுங்க. அங்க போனீங்க அவன் என்ன பேசினான், இங்க வந்தீங்களே இவன் இதுல என்ன இருக்குது, அங்க என்ன இருக்குது, இங்க என்ன இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு போறான். அவங்களுக்கு ஈமான் இருக்கதான் செய்யுது, அவங்களும் அல்லாஹ் ரசூலை பத்தி பேசதான் செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு அவங்களுக்கும் இருக்கத்தான் செய்கின்றது. அதனுடைய பொறுப்பு தகுதி வாய்ந்த ஒருவரிடத்தில் கொடுத்தோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் எனக்கு தலைவலிக்குதுன்னாக்க என்ன செய்வாரு? இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த சாப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுங்கடா சொல்லுவாரு. அதனால தலைவலி நல்லா போயிடுமா? அந்தந்த தகுதிக்கேற்றவாறு அவரவர்களிடத்திலே பொறுப்பு கொடுத்தால் அது செவ்வனே செயல்படும். இப்படி பல்வேறுபட்ட விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்க விஷயத்தை பற்றி மார்க்கம் தெரிந்த, மார்க்கத்தை படித்த அவர்களிடத்திலே கேட்க வேண்டும். மருத்துவம் பற்றி, மருத்துவத்தை பற்றி தெரிந்த, அதற்கென தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த, அதில் கை தேர்ந்தவர்களிடத்திலே அதை பற்றி கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிலைமை வேறுவாகத்தான் ஆகிவிடும். அதைதான் மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது சங்கைக்குரியவர்களே. அதனால்தான் துருவி துருவி ஆராயக்கூடிய விதத்தை பொதுவாக முஸ்லிம்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாக எடுத்துக்கொள்ள, நான் நல்லது செய்யறேன்ற எண்ணத்துல கூட செய்யாத. அது ஒரே ஒரு இடம். எந்த இடம் அப்படின்னாக்க போர்க்களத்தில். போர்க்களத்திலே அந்த சிஐடி வேலை, ஜாசூசி வேலை, எதிரிகளுடைய சூழ்ச்சியை, ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய சூழ்ச்சியை முறியடிப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த ஒன்று. இல்லைன்னா எல்லாத்துக்கும் கைடு இருக்கு. அதனால அந்த கைடை பார்த்து அவங்க செயல்பட்டு போயிடுவாங்க. போர்க்களத்தை தவிர வேற எங்கேயும் சிஐடி வேலை செய்யக்கூடாது. அதுவும் போர் நடந்த காலத்துல எதிரிகள் அநீதம் செய்ய முற்பட்ட போது அதை அந்த அநீதத்தை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்த காலத்திலே இப்ப தேவைப்பட்டுச்சு நான் வச்சுக்கிற வேண்டியதுதான். இல்லை அப்படின்னாக்க மற்ற எந்த இடத்திலும் உபயோகப்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை. அதனால்தான் அல்லாஹ் முதலிலே இந்த வசனத்தினுடைய துவக்கத்திலே சொல்லி காட்டுவான், இஜ்தனிபு கஸீரம் மினல் சந்தேகம் கண் கொண்டு பார்ப்பதை விட்டு முதலில் தவிர்த்து கொள். அதுக்கு பிறகு துருவி துருவி ஆராயதான் இருக்கட்டும். முதல்ல சந்தேக கண்ணோட நீ பார்க்காத.
வலா தஜஸ்ஸஸு வலா யகுத்தப் பஅதுக்கும் பஅதா. அதுக்கு அடுத்து என்ன செய்வான்? சந்தேக கண்ணோட பார்ப்பான். அப்புறம் துருவி துருவி ஆராய்வான். அதுக்கு அடுத்து என்ன செய்வான்? அல்லாஹ் சொல்றான் வலா யகுத்தப் பஅதுக்கும் பஅதா. அப்புறம் புறம் பேச ஆரம்பிச்சிருவான். இவனை பத்தி அவன்ட்ட, அவனை பத்தி இவன்ட்ட, இவனை பத்தி தெரியுமா, அவனை பத்தி தெரியுமா, இவன் யாருக்கு தெரியுமா, அவன் யாருக்கு தெரியுமா, இன்னும் இவனுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுத்திருக்க மாதிரி. இவன் யார் அவன் யாருன்னு சொல்லி காட்டக்கூடிய அந்த எட்டப்பன் வேலையை அவனிடத்தில் கொடுத்திருப்பது போன்று உலகத்திலே பொதுவாக நடக்கக்கூடிய ஒன்று சங்கைக்குரியவர்களே. அதை அல்லாஹ் உலக மூமின்களுக்கு, கலிமா சொன்ன மூமின்களுக்கு உலகத்திலே பொதுவாக நல்ல இயல்பை அல்லாஹ் பரப்ப விரும்புகின்றான். அப்ப தீய குணாதிசயங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்களை அல்லாஹ் வெறுக்க விரும்புகின்றான். வலா தஜஸ்ஸஸு வலா யகுத்தப் பஅதுக்கும் பஅதா. நீ ஒருவரை பற்றி மற்றவரிடத்திலே புறம் பேசி தெரியாது, முடிவாதான் வரும். அப்புறம் புறம் பேசுவதற்கு என்ன கொடுமை அப்படின்னு சொன்னாக்க, அதை ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எங்க கொண்டு போய் விட்டுச்சு பாருங்க. முதல்ல தேவையில்லாத சந்தேகம், இரண்டாவது துருவி துருவி ஆராயுது, மூணாவது அடுத்தவன்கிட்ட போய் பத்த வைக்கிறது. இவனை பத்தி அவன்கிட்ட சொல்லி, அவனை பத்தி இவன்கிட்ட சொல்லி மூட்டு வைக்கிறது. இதுக்கு என்ன தண்டனை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலேயும் புகாரிலேயும் இடம்பெறுகின்றது. அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. கீபத் என்று சொல்லக்கூடிய இந்த புறம் பேசுதல் இருக்கின்றது, ஒருவரை பற்றி அடுத்தவரிடத்திலே, அவரை பற்றி இவரிடத்திலே சொல்லக்கூடியது, அது இருந்தாலும் சரியே. அது இன்னொரு ஹதீஸ் சொல்லுது. அவற்றை இருக்கிறதான நான் சொல்றேன். அட இருக்கிறத சொன்னாதான் கீபத்து, புறம் பேசுதல். இல்லாத சொன்னாக்க புகுத்தான் என்று சொல்லக்கூடிய பழிச்சொல் சுமத்துதல். அதுக்கு 80 கசையடி கொடுக்கணும் உனக்கு. இல்லாத ஒன்றை சொன்னால் அதற்கு 80 கசையடி கொடுக்க வேண்டும். இருப்பதை சொன்னால் அது வந்து புறம் பேசுதல் என்று சொல்லக்கூடிய புகுத்தான், இட்டு கட்டுதல். இது ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னதும் சஹாபாக்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள். யார சொல்லலாம், அப்ப விபச்சாரத்தை விட இது கொடியதா? ஒரு பெண்ணிடத்திலே தவறான உறவு கொள்வதை விட இந்த புறம் பேசுதல் கொடியதா அப்படின்னு சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். நமக்கு ஆச்சரியமா தானே இருக்கு. அப்ப அது ஈஸி மாதிரி தெரியுதுல, சைத்தான் அப்படிதானே காட்டிடுவான். என்ன சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய கேள்விக்கு? புறம் பேசுதல் என்பது ஏன் விபச்சாரத்தை விட கொடியது என்று சொன்னால், விபச்சாரம் செய்யும் பொழுது அவனுடைய உள்ள என்ன செய்யும்? குறுகுறுக்கும். அவனுடைய உள்ள நம்ம தப்பு செய்யறோம்னு சொல்லும். அந்நிய பெண்ணிட்ட நம்ம இந்த மாதிரி தவறு நடந்து கொள்றமே அப்படின்னு உள்ளம் உறுத்தி கொண்டு இருக்கும். எந்த ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவனுக்கும் மன நிம்மதியா, அப்படியே ஹாப்பியா, ஆனந்தத்தோட யாரும் ஒருத்தர் விபச்சாரம் செய்ய மாட்டான். உள்ளம் குறுகுறுக்கும். தௌபா செஞ்சுக்கலாம் அப்படி இப்படின்னு மனசை போட்டு சமாளிச்சுதான் அவன் அந்த தவறை செய்யறான். அப்ப அவனுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரும் போராட்டத்திற்கு மத்தியிலே அவன் செய்யக்கூடியது ஒன்று தவறு என்றே அவனுக்கு படும். அதனால அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் இப்படி நான் ஒரு குற்றத்தை செஞ்சுட்டேன், அல்லாஹ் இப்படி ஒரு விபச்சாரத்தை நான் புரிந்து விட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு எதற்கு இருக்கின்றது? விபச்சாரத்திற்கின்றது. ஏன்னா அதை அவன் தவறா நினைச்சிருக்கிறான். ஆனா சமுதாயம் கீபத் என்று சொல்லக்கூடிய இந்த புறம் பேசுதலை ஒரு குற்றமாகவே கருதவில்லை. அது ஒரு தப்பா நினைக்கல. ஏன்? யாரை பார்த்தாலும் கீபத்து தான். கீபத்துனா என்ன? புறம் பேசுதல். அவன் இவனை 2 பேர் சேர்ந்துட்டாங்க, 2 கூட்டத்தார் சேர்ந்துட்டாங்க. அப்ப இப்படி பேசக்கூடிய ஒரு பழக்கம், இது ஒரு பழக்கமாகத்தான் போய்விடுமே தவிர இது ஒரு குற்றம் என்பதாக தெரியாது. இது ஒரு குற்றம்னு தெரியாது. அதனால்தான் தௌபாவுக்கு நிபந்தனை இட்டவர்கள் 3 விஷயத்தை சொல்லி காட்டுவார்கள் மார்க்கத்தில். ஒன்று, தௌபா எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அந்த முறையை சொல்லிக் கொடுக்கும் பொழுது முதலாவதாக தௌபாவிற்கு நதாபத் என்று சொல்லக்கூடிய வெட்கப்படுதல், இரண்டாவது பரிகாரம் தேடிக்கொள்ளுதல், மூன்றாவது இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வைராகிய எண்ணம் வைத்தல். இந்த 3 இருந்தாதான் தௌபா கபூலாகும். இந்த வெட்கப்படுறது உங்களுக்கு தெரியும், இனிமே செய்ய மாட்டேங்கிறது தெரியும். ஆனா பரிகாரம்டா என்ன? பாவத்திற்கு பரிகாரம் எப்படி செலுத்த முடியும்? பரிகாரம்டா என்ன அப்படின்னாக்க நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு குற்றம் புரிந்து விட்டோம் என்று சொன்னால், ஒருவனுடைய பொருளை எடுத்து வச்சுட்டோம்னு சொன்னாக்க அல்லாட்ட போய் என்ன செய்யக்கூடாது? பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு அல்லாட்ட போய் அல்லா என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு கேட்க கூடாது. சம்பந்தப்பட்டவன்ட்ட போய் இந்தப்பா உன் பொருளை நான் எடுத்துக்கிட்டேன், இந்த ரிட்டர்ன் தந்துடுறேன், என்னை மன்னிச்சிரு, இப்படி நான் அபகரிச்சுட்டேன்னு சொல்லி பொருளை ரிட்டர்ன் கொடுக்கணும். இது ஒரு வகை.
அதே போன்று ஒருவரை பற்றி புறம் பேசிவிட்டோம், ஒருவரை பற்றி அநியாயமாக பேசிவிட்டோம், அவருடைய குறையை துருவி ஆராய்ந்து விட்டோம், நாம் பேசிவிட்டோம் என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கிட்ட போகணும். உன்னை பத்தி நான் பேசிட்டேன், என்னை நீ மன்னிச்சிரு, நான் தௌபா செய்யணும். அவர் மன்னிக்காம நீ எத்தனை தடவை உட்கார்ந்து பள்ளிவாசல்ல 100 ரக்காத்து தொழுதுட்டு நீ துவா செஞ்சாலும் உன்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சம்பந்தப்பட்டவர்கிட்ட போய் நான் இப்படி பேசிட்டேன் என்று சொல்லி கேட்டு அதற்கு பிறகு அவருடைய ஒப்பீனியன்ஸ் வாங்கி கொண்டு அதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். ஏன்னா இது அடியானுக்கும் மத்தியிலே உள்ள கடமை தவிர அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் மத்தியிலே உள்ள கடமை இல்லை. அதை அல்லாஹ் மன்னிச்சிருவான். அதனால தௌபாவினுடைய நிபந்தனை அது. இதை குறித்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. விபச்சாரத்தை விட கீபத் என்று சொல்லக்கூடிய புறம் பேசுதல் பெரும் கொடியது, விபச்சாரத்தை விட கொடியது. அப்ப விபச்சாரத்துல மனிதன் உள்ளத்தால் உணர்கின்றான், நாம் பெரிய தப்பு செஞ்சுட்டோம் என்றான். அதனால அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து, அல்லாஹ் இனிமே அந்த மாதிரி தவற நான் செய்யவே மாட்டேன் ரப்பே, என்னை நீ மன்னிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தௌபா செய்யறான். ஆனால் புறம் பேசுதலுக்கு மனிதன் அப்படி நினைப்பது கிடையாது. அது ஒரு தவறாகவே என்றது கிடையாது. அது ஒரு டைம் பாஸ், அது ஒரு பொழுதுபோக்கு. சம்பாரிச்சு வச்சிருப்பான் அல்லது சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கும். அதனால இவன் ஃப்ரீயா இருக்கிறனால இந்த வேலையில ஈடுபடுவான். பொதுவா உள்ளது பழக்கம் தானே. ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னாக்க சரி வேலை இருக்குதே, வேலை பார்க்கணுமே, அதை விட்டுட்டு இந்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்ன வரும். ஒண்ணு சம்பாரிச்சு வச்சிருப்பான் அல்லது சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் இருந்தாண்டாக்க இவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா நேரம் ஃப்ரீயா கிடைக்கும், ஊர்வலா கழுவுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அடியாருடைய மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட முடியாது. இதனாலதான் ஜினாவை விட இது கொடியது. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும்போது அஷத்து மினல் கத்ல் என்று சொன்னார்கள். கொலை செய்வதை விட கீபத் செய்வது, அதாவது புறம் பேசுவது கொடியது என்று சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களே, எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா மனித நேயத்தை, ஒற்றுமையை, சமுதாயத்தில் நல்ல சிந்தனை உருவாக்குவதற்கு அல்லாஹ் பல்வேறுபட்ட கட்டளைகளை இடும் பொழுது இந்த வசனத்திலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்ன பாத தன்னி இஸ்முன், அதாவது சந்தேகம் கொண்டு நீ முதல்ல பார்க்காத, முதல்ல அதை நிறுத்து. தான் ஒரு தவறும் செய்யவில்லை என்று முதலிலே ஒன்னை நீ முடிவு செய்து கொண்டதற்கு பிறகுதான் பிறரிடத்திலே தவறு தெரியும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது தன்னுடைய கண்ணின் மீது மரக்குச்சியே இருக்கும், ஆனால் அது தெரியாது. பிறருடைய கண்களில் ஒரு சின்ன துரும்பு இருந்துட்டா விட தெரியும். அப்ப தான் குறை எவ்வளவோ இருக்கும், அதை மறைச்சிருவான். அடுத்தவன்ட்ட இருக்கக்கூடிய என்னென்ன குறைகள் தூண்டி அதை ஆராய்ஞ்சு அதை ஊர்பலா கல்வி இருக்கிற அமலையெல்லாம் வீணாக்கிடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டும் பொழுது நாளை மறுமையை சந்திக்க வரும் பொழுது அந்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நன்மை அள்ளி கொடுப்பான். எல்லாம் நான் அமலே செய்யலையே, எனக்கு எப்படி இவ்வளவு நன்மை அப்படின்னு கேட்கும்போது, இது ஓ நன்மை கிடையாதுப்பா, இது இன்னாளுடைய நன்மை. அவன் உலகத்தில் இருக்கும்போது உன்னை பத்தி புறம் பேசி கழுவி எல்லாம் குடிச்சு கொண்டு இருந்தான், உன்னை புறம் பேசி கொண்டு இருந்தான். இன்னைக்கு ஓ பாவத்தை எல்லாம் அவன் தலையில கொட்டிட்டு அவன் செஞ்ச நன்மையை உனக்கு பிளஸா தர, நீ வச்சுக்கோ அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் உண்டு சங்கைக்குரியவர்கள். அதனாலதான் சமுதாயத்தில் முதல்ல சிந்தனையை சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு செய்தி வருது, உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்ல வருது, டெலிகிராம்ல வருது, பேஸ்புக்ல வருது, ட்விட்டர்ல வருது, நம் பயன்படுத்தக்கூடிய அந்த மென்பொருள்களில் வருகின்றது என்று சொன்னால் அதை நம்ம முதல்ல தீர ஆராயணும். மார்க்கம் சொல்லுது. வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக உடனே செய்வது அந்த குற்றங்களில் நாமும் கலந்து கொண்டது போன்றது. அது உண்மையா இருந்து அது ஒரு பெரிய குற்றமாக ஆகிவிட்டு அல்லது பொய்யாக இருந்து குற்றமாக ஆகிவிட்டு, இரண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. உண்மையா இருந்தும் குற்றமாக ஆகுவதற்கு, பொய்யாக இருந்தும் குற்றமாக ஆகுவதற்கு இரண்டிற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. எப்படி? அது ஒரு நீண்ட விளக்கம். உண்மையா இருந்து அது குற்றமாக இருந்தேன்னு சொன்னா நேரா வா, சம்பந்தப்பட்டவர்களிடத்துல நேரா வரணும். நேரா வந்து அதுக்குரிய என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கறது பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் போட்டான் அப்படிங்கிறதுக்கான இவன் உடனே இவன் எடுத்து போடுவான், அவன் உடனே அவன் எடுத்து போடுவான், எல்லாம் அவங்கவுங்க பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாக்க இந்த கீபத் என்று சொல்லக்கூடிய, நான் சொன்னேன்ல காலகட்டத்திற்கு ஏற்றவாறு மாறிவிட்டது, இது இந்த வகையில் மாறி இருக்கின்றது. இது ஒரு கீபத். கீபத்னா என்ன? புறம் பேசுதல். இந்த வகையில மாறி.
வாட்ஸ்அப் மூலியமாகவும், டெலிகிராம் மூலியமாகவும், பேஸ்புக் மூலியமாகவும், ட்விட்டர் மூலியமாகவும் கீபத்து மாறி இருக்குது. இப்ப புறம் பேசுதல் மாறி இருக்கின்றது. ஆகினால் நல்ல எண்ணத்தை உருவாக்க வேண்டும். முதல்ல நம்மளுடைய மூளையை சுத்தம் செய்யணும். பொதுவா மனுஷன் எல்லாம் நல்லவங்க தான். ஏதோ அவங்க தவறு செய்யறாங்கன்னாக்கா அல்லாட்ட அவங்க கேட்டு பெற்றுக் கொள்வாங்க, அல்லது அவங்க தவறை நாம் நல்ல முறையிலே ஷரியத்தை சொல்லக்கூடிய முறையின் பிரகாரம் நாம் சுட்டி காட்டுவோம். அது தெரிய மாட்டேங்குது. தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்றுதான் தெரிகின்றதே தவிர ஷரியத் சொல்லக்கூடிய முறையின் பிரகாரம் சொல்வதற்கு யாருக்கும் முறை தெரியவில்லை. உடனே பாஸ் பண்றது. முதல்ல அந்த குற்றத்தை நம்ம குறைக்கணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா யகுத்தப் பஅதுக்கும் பஅதா, நீங்கள் ஒருவருக்கு மத்தியிலே மற்றொருவரை புறம் பேசி தெரிந்து கொண்டிருக்காதீர்கள். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யகுல லஹ்ம அகி, இந்த தீய செயல்களை கண்டித்து விட்டு ஒரு அருவருப்பான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டி அல்லாஹ் வெறுக்க வைக்கின்றான். இது எவ்வளவு பெரிய மோசமான செயல் அப்படின்னு சொன்னாக்க, உன்னுடைய சகோதரனுடைய செத்த சகோதரனுடைய இறைச்சியை உண்பதற்கு சமம். நீ அதை விரும்ப மாட்டீல, அதே மாதிரி இதை விரும்பாத. வத்தகுல்லாஹ், இது வரைக்கும் நடந்துச்சுனாக்க பரவாயில்ல, அல்லாஹ்வை பயந்து கொள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், நீ தௌபா செய், அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சங்கைக்குரியவர்களே, இன்னொரு விஷயத்திலே சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இது அதே 49வது சூராவினுடைய 16வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபையின், ஒரு தீயவன் உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வருகின்றான் என்று சொன்னான், ஃபதபையனு, அதை நீங்கள் முதலிலே தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். முதல்ல தெளிவுபடுத்திக் கொள்ளணும். ஃபதபையனு, ஏதோ கொண்டு வந்து சொன்னாங்கிறதுக்காண்டி அவன்கிட்ட அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மனப்பான்மை முஸ்லிம்களிடத்தில் இருக்கவே கூடாது. ஃபதபையனு, அதை முதலிலே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அன் துஸீபு கௌமம் பிஜஹாலா, மடமைத்தனத்தினால் ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்திற்கு தீங்கிழைத்து விடும். ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், அப்புறம் நீங்க அந்த பேச்சை கேட்டு என்னென்ன செயலை செய்தீர்களோ அவை அனைத்தும் உங்களுக்கு ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், உங்களையே கேவலப்படக்கூடிய நிலையிலே அந்த செயலாகிவிடும். அப்புறம் ஏண்டா இப்படி செஞ்சோம் அப்படின்னு நீங்க கேவலப்பட்டு போய் நிற்கக்கூடிய நிலை உருவாக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறோம். ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். எப்படி? ஆராயாமல் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நான் பார்க்கின்றோம் சங்கைக்குரியவர்களே, தமிழிலே ஒரு பழமொழி கூட சொல்லுவார்கள், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லுவார்கள். ஏன்? ஒரு விஷயத்தை ஃபதபையனு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அது அப்படிதான் நம்ம தெளிவாக கேட்டு தீர்க்கமா விசாரிச்சு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதற்கு பிறகு அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தால் பிறருக்கு சொல்ல வேண்டும். இல்லை என்றால் நாம் தவிர்த்து கொண்டு அவரிடத்திலே அந்த தவறு இல்லாமல் இருப்பதற்கு என்ன வேலை அதை செய்யணும். ஊர்வலா கழுவக்கூடாது. இதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களிலே கண்டித்திருக்கிறார்கள். இல்ல அப்படின்னாக்க ஒரு சிரிப்பதற்கு ஒரு கதை கூட எழுதுவார்கள். ஒரு நாட்டுல, அதாவது ஒரு மேலை நாட்டுக்காரன் ஒரு கிராமத்தின் பக்கம் டூர் போறதுக்காண்டி வந்தான். டூர் போறதுக்காண்டி வந்தவன் அவனுடைய டூரெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போனதுக்கு பிறகு ஒரு கட்டுரை எழுதுறான். தன்னுடைய பயணத்தினுடைய அனுபவத்தை குறித்து ஒரு கட்டுரை எழுதுறான். இப்படி நான் இந்த நாட்டுக்கு போனேன், இதை பார்த்தேன். அப்ப எழுதுகின்றான் அவன், ஒரு நாட்டிற்கு நான் சென்ற போது அந்த நாட்டிலே துணியை ஈரமாக்கி கொண்டு பாறையை உடைக்கின்றார்கள் அப்படின்னு அவன் கட்டுரையில எழுதினான். துணியை ஈரமாக்கி கொண்டு பாறையை உடைக்கின்றார்கள் அப்படின்னு அவன் கட்டுரையில எழுதினான். அது எப்படிப்பா துணியினால பாறையை உடைக்க முடியும்? பத்திரிகையாளர்கள் அவனிடத்துல பேட்டி கண்டாங்க. என்னப்பா துணியினால பாறையை எப்படி உடைக்க முடியும்? ஆமா, நான் ஒரு நாட்டுக்கு போனேன். அந்த நாட்டுல போனாக்க குளத்துக்கரையில ஆண்களும் பெண்களும் குளிப்பதற்காக வேண்டி தயாராகி கொண்டு சில துணிகளை அவர்களிடத்திலே போட்டு வைத்திருக்கின்றார்கள். அந்த துணியை முக்கி அந்த பாறையில உடைக்கிறாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? துணி துவைக்கக்கூடிய நிலையை பார்த்துட்டு இவன் அந்த மாதிரி எழுதியிருக்கிறான் கட்டுரை. அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், சரி பாறையை உடைக்கிறாங்க போல இருக்கு. ஆனா அது என்ன, துணி துவைக்கக்கூடிய விதம் கிராமங்களிலே இருக்கின்றது. ஆத்து ஓரத்துல உட்காந்துட்டு துணி அள்ளி போட்டு நினைச்சு தோச்சு அதை கும்மிய அடிச்சு எல்லாம் செஞ்சு துணி துவைப்பாங்க. ஆனா அந்த வெளிநாட்டுக்காரனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குது, ஓ துணியால பாறையை உடைக்கிறாங்க போல இருக்குன்னு அவன் போய் கட்டுரை எழுதிட்டான். ஏன்? தீர விசாரிக்கலாம்.
என்னப்பா செய்யற, பாறையை உடைக்கிறியா இல்ல துணி துவைக்கிறியா அப்படின்னு அவங்க கேட்கல. அவன் விளங்குனது ஒன்று, ஊர்ல போய் அவன் எழுதுனது ஒன்று. அப்படிப்பட்ட நிலைமைதான் உருவாகிவிடும் சங்கைக்குரியவர்களே. ஆகையினால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முதலிலே நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. இதே மாதிரிதான் நம்மளுடைய நிலை. நிறைய பேர் அப்படிதான் வழங்கி கொண்டிருக்கான். தூரமா நின்று பார்க்கிறான், ஏதாவது ஒண்ணு தெரியுது, உடனே அதை விமர்சனம் செய்யணும். அது எது என்பது சரியாக தெரியாத கண்ணோட்டத்தில் அவன் விமர்சனம் செய்ய முற்படும் பொழுது அதுதான் கீபத் என்று சொல்லக்கூடிய புறம் பேசுதலாக மாறிவிடுகின்றது. எப்பொழுது அவன் புறம் பேசி விட்டானோ, அவன் நல்லவை குறித்து முயற்சி செய்தாலும் அவன் விபச்சாரத்தை விட கொடுங்குற்றத்தை அவன் செய்து விட்டான் என்ற அடிப்படையிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த வசனம் இறங்கியதற்குரிய காரணத்தை சொல்லி காட்டுவார்கள். தப்சீர் இப்னு கஸீர்ல இடம்பெறுகின்றது. இந்த வசனம் இப்ப நான் சொன்னல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அதிகமாக சந்தேக கண் கொண்டு பார்க்காதீர்கள், அதே போன்று துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் அலா, ஒருவர் மற்றவர்களுக்கு புறம் பேசி தெரியாதீர்கள் என்ற வசனம் எப்பொழுது இறங்கியது என்ற அந்த வசனத்தை இறங்கக்கூடிய காரணத்தை சொல்லும் பொழுது சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வரலாறு கிதாபிலே இடம்பெறுகின்றது. சங்கைக்குரியவர்களே, பனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலீத் இப்னு உத்பா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை ஜகாத் வசூல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அனுப்பி வைப்பாங்க. போய் ஜகாத் வசூல் செஞ்சுட்டு வாங்க. யார்ட்ட? வலீத் இப்னு உத்பா ரலியல்லாஹு தஆலா அவங்களை அழைச்சு, இந்த பனு முஸ்தலக் கூட்டத்தார் இங்க வசிக்கிறாங்க, ஒரு 10 கிலோமீட்டர்ல ஒரு 15 கிலோமீட்டர்ல இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் அந்த ஜகாத்தினுடைய தொகையை நீங்கள் வசூல் செய்து வாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க போவாங்க. போகும்போது அப்ப ஷைத்தானுடைய விளையாட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப மறைமுகமா இருக்கிற மாதிரி அப்ப டைரக்டா ஷைத்தான் என்ன செய்யுமா, வலீதை இடை மறித்து அவரிடத்திலே சொல்லுவார், நீ போவாத, முஸ்தலக்குடைய கூட்டத்துக்கு நீ ஜகாத் வசூலிக்க போவாதீங்க, நீங்க போனீங்க அப்படின்னாக்க உங்களை அவங்க கொலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு விட்டுருவோம். யார்ட்ட? வலீத் இப்னு உத்பாட்ட ஷைத்தான் இடைமறித்து இந்த வார்த்தையை ஒன்று போட்டு விடுவார். இந்த வதந்தியை கிளப்பி விட்டதுக்கு பிறகு வலீத் இப்னு உத்பா எதையுமே சிந்திக்காம நேரா திருப்பி மதீனாவுக்கே வந்துருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்துருவாங்க. வந்து இந்த விஷயத்தை சொன்னதுக்கு பிறகு, இந்த மாதிரி நான் ஜகாத் வசூலிக்க போனேன், ஆனா அந்த மக்கள் என்னை கொலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களாம், இப்படி ஒரு செய்தி எனக்கு இடையில கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் கோபத்தோடு அவர்களை பார்ப்பார்கள். ஏனைய சஹாபாக்களும் அதே கோபத்தோட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி செஞ்சு விட்டீங்களே நீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்? சரியான முறையில நம்ம சொல்றது சரியா, இந்த மாதிரி நமக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்குதே, நம்மள கொலை செய்யணும்னு ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு செய்தி கிடைச்சிருக்கு, அது சரியானு கூட சிந்திக்க மாட்டாரு, நேரா அவர் வந்துருவாரு. கடுமையான கோபம் கொள்வாங்க. இதுக்கு இடையில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இவங்க கோவப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த பனு முஸ்தலக் கூட்டத்தார்கள் வந்து விடுவார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபமும் எங்களிடத்தில் வந்து விடுவதை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்க மீது கோபம் கொள்வதை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுறோம். இப்படி ஜகாத் வசூல் செய்ய ஒருவர் வர்றாருன்னு நாங்க நினைச்சு சந்தோஷப்பட்டோம். ஆனா அவர் திரும்பி போயிட்டாரு அப்படின்றதும் ஏதோ அல்லாஹ்வுடைய வேதனை எங்களுக்கு வரப்போகுதோன்னு நாங்க பயந்துட்டோம். அதனாலதான் நாங்க வந்தோம் நபியே அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அஸருடைய பாங்கு சொல்லப்பட்டு விடும். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி விடுவார்கள். உடனே இந்த வசனம் இறங்கிவிடும். இவங்க வசூல் செய்ய போவாங்க, ஷைத்தான் இப்படி ஒரு பிட்ட போடுவான். இதை கேட்டு இவங்க ஆராயாம நேரா வந்துருவாங்க. வந்ததுக்கு பிறகு நிலைமை என்னவாகும்? அந்த பனு முஸ்தலக் கூட்டத்தாரே நேரா வந்துருவாங்க. வந்து இப்படி சொல்லும் பொழுது உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து இந்த வசனத்தை இறக்கி விடுவார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கஸீரம் மினல் ظنி இன்ன பஅத ظنி இஸ்மு வலா தஜஸ்ஸஸு.
ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் பிறரை பற்றி தீய எண்ணம் கொள்ளாதீர்கள், அடுத்தவரை பற்றி தவறான சிந்தனை செய்யாதீர்கள், அவர்களை துருவி துருவி ஆராயாதீர்கள், நீங்கள் புறம்பேசி தெரியாதீர்கள் அப்படின்ற வசனத்தை இந்த கட்டத்தில் இறக்கி வைத்தார்கள். எதையும் தீர விசாரிக்காமல் எந்த ஒரு செயலிலும் இறங்கக்கூடாது, விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல தெளிவா சொல்றான். எதையுமே தீர விசாரிக்காம நம்ம சொல்லக்கூடாது. பிறர் மீது அபாண்டமாகவும் விமர்சனம் கூடாது. அப்படி விமர்சனம் செய்யக்கூடியவர்களை கேட்பவர்கள் தடுக்க வேண்டும். விமர்சனம் செய்யறது அப்படின்னு சொன்னாக்க முதல்ல சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட பேசணும். அது எல்லாமே என்ன செய்யக்கூடாது, வெளியிலேருந்து உட்கார்ந்து கொண்டு தூரமாக உட்கார்ந்து கொண்டு தேவையில்லாத விஷயத்தை பேசிவிடக் கூடாது. பேசக்கூடியவர்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு கூட்டமும் உருவாகி விடக்கூடாது. அப்புறம் அது குற்றமாக இருந்தது என்று சொன்னால் அதில் பங்கு பெறக்கூடியவர்களாக நீங்களும் ஆவீர்கள். எப்பொழுது பிறரை பற்றி புறம் பேசி அதற்குரிய உடந்தையாக நீங்கள் ஆகிவிட்டீர்களோ, சம்பந்தப்பட்டவரிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்காமல் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற முடியாது. அவர் போய் அவர் பதில் சொல்லிட்டு போறார், சம்பந்தப்பட்டவர் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிட்டு போறாரு. ஆனால் அவரை பற்றி பேசியதினால் உங்களுக்கும் இவருக்கும் மத்தியிலே பிரச்சனை மாட்டிக்கொண்டது. இப்ப நீங்க அதை தீர்க்கணும். அதனால அபாண்டமான விமர்சனம் சரியாக செய்யக்கூடாது, அது கூடாது என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். சங்கிக்கூடியவர்களே, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தபூக் போருக்கு செல்லாததின் காரணத்தினால் ஒரு பெரிய நீண்ட ஹதீஸ், 3 சஹாபிகள் தபூக் போருக்கு போக மாட்டாங்க. அவங்க 3 பேரும் நல்லவங்க தான். ஆனா சில பேர் சோம்பேறியினால் போக மாட்டாங்க, சோம்பேறித்தனத்தினால் போக மாட்டாங்க. ஆனா கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால் அல்லது ஏதோ ஒரு தாம் சிந்தனை செய்து கொண்டதினால் அவங்க போகல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பத்தி பேசவே இல்லை. தபூக்கு போய் சேர்ற வரைக்கும் ஏன் கஅப் வரல, ஏன் இந்த சஹாபி வரல அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவே இல்லை. தபூக்கை போய் அடைந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவரை அவர்களை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் பேசவில்லை. ஆனா போய் உட்கார்ந்து ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கஅப் என்ன ஆனாரு, ஏன் கஅப் வரல, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ஏன் இந்த போருக்கு வரல அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க. அவங்க கேட்பாங்க சஹாபாக்கள்கிட்ட. அப்ப என்ன சொல்லுவாங்க, பனு சலமா கோத்திரத்தை சார்ந்த ஒருவர் சொல்லுவார், அவருக்கு ரொம்ப காசு அதிகமா போயிடுச்சு. இப்ப நம்மள சொல்லுவோம்ல, ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு சிங்குஜான் அடிக்கிறதுக்கு இன்னொரு கூட்டம் இருக்கும். அது மாதிரி அவங்கள சில பேர் என்ன செஞ்சிட்டாங்க, அறியாததின் காரணத்தினால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, காசு நிறைய பெருத்து போச்சு, பேரிச்சம்பளம் எல்லாம் நல்ல விளைய ஆரம்பிச்சிருச்சு, அதனால அவர் போருக்கு வரவில்லை. அவங்க யாரா இருக்கலாம், சஹாபிகளாக இல்லாம முனாஃபிக் கூட இருக்கலாம். என்ன முனாஃபிக்லாம் எல்லாம் கலந்து இருந்தாங்களே. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. உடனே அந்த இடத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆமா ஆமா அப்படின்னு ஒத்துழைக்கல. அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, நீங்க கஅப் இப்னு மாலிக்கை அப்படி சொல்லாதீர்கள், கஅப் இப்னு மாலிக்கிடத்திலே நல்ல விஷயத்தை தவிர வேறொன்றையும் நாங்கள் பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னா? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா. இந்த ஹதீஸ் புகாரியில இடம்பெறுகின்றது. ஆனால் நிலைமை என்னவானது தெரியுமா? அந்த சஹாபி மதீனாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழு வந்ததுக்கு பிறகு, தபூக்கு போரிலிருந்து வந்ததுக்கு பிறகு அந்த சஹாபி தன்னை ஒரு தூணில் கட்டிக்கொண்டு, என்னை அல்லாஹ்வினுடைய தூதரும் அல்லாஹ்வும் மன்னிக்காதது வரை நான் இந்த தூணை விட்டு அவிழ்த்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கி வச்சுட்டான், உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அல்லாஹ் மன்னித்து விட்டேன் என்று சொன்னதற்கு பிறகு அவரின் மீது பழி சுமத்த யாருக்கு அருகதை இருக்கின்றது? அப்ப என்னாச்சு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்கள பத்தி பழி சொன்னவங்க வேற சஹாபி, அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதனால தீர விசாரிக்காம எதுவும் சொல்லக்கூடாது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தகுந்த காரணம் இருந்தது, அதை பெருமானாரிடத்தில் சொல்லவில்லை, அனுமதி கேட்கவில்லை. ஆனால் போருக்கு போகாம அவங்க தவிர்த்து கொண்டாங்க. அந்த காரணத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதனால அவங்க தூய்மைப்படுத்தினான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான்ல, குர்ஆன்ல அல்லாஹ் தூய்மைப்படுத்திட்டான்ல. இப்ப என்ன ஆச்சு?
யாரெல்லாம் அவர்களை பற்றி புலம்பினார்களோ, யாரெல்லாம் அவர்களை பற்றி விமர்சித்தார்களோ, தேவையில்லாத விமர்சனத்தின் காரணத்தினால் ஒரு பெரும் குற்றத்தை புரிந்தவர்கள் போன்று ஆகிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தீர்வு கியாமத் நாள் வரை வந்துருச்சு. தேவையில்லாத விமர்சனம் செய்யக்கூடாது. உங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல ஒரு வசனம், இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், அல்லாஹ் ஒரு தெளிவான வசனத்தை சொல்லி காட்டி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தூய்மைப்படுத்தினார். இதே முஸ்தலக் போர்ல தான், பனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தாரிடத்திலே செய்ய வேண்டிய போர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோடு ஏதாவது ஒரு மனைவியை அழைத்து செல்வது வழமை. அப்ப சீட்டு குலுக்கி போடுறாங்க, யாரை கூட அழைச்சுக்கிறதுன்னு. அந்த சீட்டு குலுக்கி போட்டதுல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பெயர் விழுகின்றது. அவர்களை கூட அழைத்து செல்கின்றார்கள். போர் முடிச்சிட்டு திரும்பி வரக்கூடிய வழியில ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சுய தேவை ஏற்படுகின்றது. சுய தேவை ஏற்பட்ட போது அவர்கள் தூரமாக சென்று விடுகின்றார்கள். அங்க போய் தேவையெல்லாம் முடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்து அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவங்க கழுத்துல அணிந்திருந்த மாலை காணாமல் போய்விட்டது தெரிந்து. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, ரிட்டர்ன் அந்த இடத்துக்கு போறாங்க. போய் அதை தேடி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வரக்குள்ளாட்டியும் இங்க என்ன செய்யறாங்க, 3-4 பேர் சேர்ந்து அந்த ஒட்டகத்தின் மீது வைக்கக்கூடிய அந்த கூடாரத்தை தூக்கி வச்சிடறாங்க. அது 4 பேர் 5 பேர் சேர்ந்து தூக்குனதுனால ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஒருத்தவங்க தூக்கினாங்கன்னாக்க வெயிட் எந்த அளவுக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்க இல்லாமலேயே அந்த கூடாரத்தை வச்சு ஒட்டகத்தை ஓட்டிட்டு போயிட்டாங்க. படையெல்லாம் போயிடுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து பாக்குறாங்க, யாருமே இல்லை. சரியான கும் இருட்டாயிடுச்சு. இப்ப நம்ம அங்க இங்க தேடிட்டு போய் நம்ம செதறிடக்கூடாது, நம்மளை தேடி திருப்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த இடத்துல படுத்துட்டாங்க. அந்த இடத்துல மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் படுத்து விட்ட அந்த இடத்திற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு தோழர் அவங்க வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு பர்தா இறங்குறதுக்கு முதல்ல பார்த்த அந்த ஞாபகம் இப்ப வந்துருச்சு. ஓ, இவங்க நபியினுடைய மனைவி ஆயிடுச்சு. சொன்ன வார்த்தை என்ன, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த வார்த்தை மட்டும் தான் சொன்னாங்க. புகாரில வருது, அதுக்கு பிறகு எந்த வார்த்தையும் நான் கேட்கவில்லை அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அவங்கள வச்சு ஓட்டிட்டு கொண்டு வந்து அவங்க உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அவங்க ஏறுறாங்க. ஏறினதுக்கு பிறகு முன்னாலே இவங்க கடிவாளத்தை இழுத்து கொண்டு வர்றாங்க. வந்து சேர்க்கிறாங்க. இந்த இடத்துல உபை என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறான். ஆயிஷாவுக்கு இவங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விபச்சாரம் புரிந்து விட்டார்கள். இப்ப இதை கேட்டு நிறைய முஸ்லிம்களும் தெரியாம உள்ள அகப்பட்டு கொண்டாங்க. எல்லாருமே தவறா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த வார்த்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தியது. நபிக்கும் பெரிய கஷ்டம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சஹீஹான ரிவாயத்தில் எழுதுவார்கள், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியின் கர்ரமல்லாஹு வஜஹா அவர்களிடத்திலே ஆயிஷாவை பற்றி என்ன கருத்து, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அந்த நிர்பந்தமான நிலையில கேட்கும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட சொல்லிடுவாங்க, பேசாம ஆயிஷாவை விட்டுவிட்டு வேற யாரையாவது திருமணம் முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. தெளிவான ஆதாரம். அப்ப மற்ற சஹாபாக்கள்லாம் சொல்லுவாங்க, இல்லை யார சொல்லலாம், ஆயிஷாவினிடத்திலே நலவை தவிர வேறொன்றையும் நாங்கள் பார்க்கவில்லை நபியே. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வச்சுக்கொண்டு மனசை கஷ்டப்படுத்தி கொண்டு அப்படியே குலுங்கி போயிருப்பாங்க. பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அதில் மாட்டிக்கொள்வார்கள். அந்த விஷயத்தை தேவையில்லாமல் பேசி விடுவார்கள். விபச்சார பழிக்கு அவர்கள் முன்னிட்டு விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாசமா யார்கிட்டையும் பேசாம கவலையா இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு அந்த கடைசி எண்டுல தான் தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை மதீனாவுல நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. உம்மே மிஸ்தாஹ் என்று சொல்லக்கூடிய மிஸ்தாஹுடைய தாயாரு அவங்கள இரவு நேரத்துக்காக வேண்டி, இரவு நேர தேவைக்காக வேண்டி நைட்ல வெளியே கிராமத்துல போற பழக்கம் இருக்கு, தங்களுடைய சுய தேவையை பூர்த்தி செய்வதற்கு. அதுக்கு அழைச்சிட்டு போகும்போது கடைசி 2-3 நாள் இருக்கும்போது தான் அந்த விஷயம் தெரியும். இப்படி உங்களை பத்தி மதீனாவில் இது மாதிரி பேசி கொள்றாங்க. உடனே அந்த விஷயத்தை கேட்டுட்டு பெற்றோர்கள்ட்ட வரும் பொழுது ஆம் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய மனைவியும் சொல்லுவாங்க, ஆமா உங்களை பத்தி இந்த மாதிரி விபச்சார பழி சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே நீங்களுமா நம்பல அப்படிங்கும் போது வாயை பேசாம இருப்பாங்க. நான் நபியை போய் சந்திக்கணுமா, நபியை போய் சந்திக்கணுமான்னு அனுமதி கேட்பாங்க. அனுமதி கேட்டு பெருமானாரை போய் சந்திப்பார்கள். நபிகள் யாரும் ஒன்றும் பதில் சொல்லாமல் இருப்பார்கள். ஆயிஷா அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை இடம்பெறுகின்றது.
ஆயிஷா, நீ அப்படி ஒரு குற்றத்தை செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுவிடு, அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். நீ செய்யவில்லை என்று சொன்னால் நீ என்ன செய்யாத, கவலைப்படாத, அல்லாஹ் தூய்மைப்படுத்தி விடுவான் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு, என்னுடைய கணவர் கூட என் மேல நம்பிக்கை வைக்கலையே, அழுவாங்க அப்படியே. ஹதீஸிலே வருகின்றது, 2 இரவுகளும் 1 பகலும் தொடர்ந்து நான் அழுது கொண்டே இருந்தேன். அதன் காரணமாக எங்க கது மாத்த, நான் இறந்து விடுவேனோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய நிலைமை மோசமாக ஆகிவிட்டது. அப்படி அழுதுகிட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்ல, குடி இல்ல, எதுவுமே இல்லை. இப்ப இதுல எல்லாம் எவ்வளவு இனிமையா பேசியிருப்பாங்க, இந்த கீபத்தை எவ்வளவு சுகமா பேசியிருப்பாங்க. அல்லாஹ் தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டிய அந்த வசனத்தை இறக்கி வைத்தார். இன்னல்லதீன ஜாவு பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், ஒரு பரிசுத்தமான ஒரு தூய உங்களுடைய மனைவியின் மீது அநியாய பழி சுமத்தி விட்டார்கள், அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காண்பித்து சந்தோஷத்திலே திளைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆயிஷாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க, அவங்க தகப்பனார் தாயார் சொல்லுவாங்க, ஆயிஷாவே போய் நபிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய அல்லாஹ்வை தவிர என்னுடைய ரப்பை மட்டும் புகழுவேன், அவனை தவிர வேறு யாரிடத்திலும் நான் பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரப்ப புகழுவேன், ரப்ப தவிர வேற யார்ட்டையும் பேச மாட்டேன், ஏன்னா அந்த டயத்துல எனக்கு யாரும் உதவி செய்யல, என் கணவரா இருந்தோ எனக்கு உதவி செய்யல அப்படின்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவார்கள். இதுவும் ஹதீஸ்ல இடம்பெறுகின்றது. அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான். இப்ப என்ன செஞ்சாங்க, யாரெல்லாம் உட்கார்ந்து தேவையில்லாம ஃபித்ரா பண்ணி கழுவி கொண்டு இருந்தார்களோ காஃபிர்களை விட்டுட்டாங்க. ஏன்னா அங்க தண்டனை, நிரந்தர தண்டனை இருக்கு, அதனால உபைக்கு எந்த தண்டனையும் தரவில்லை. ஆனால் முஸ்லிம்களில் யாரெல்லாம் கீபத்து செய்தார்களோ அவர்களுக்கு 80 கசையடி கொடுத்தார்கள் என்பது ஹதீஸிலே சொல்லக்கூடிய வரலாறு. அல்லாஹ் தூய்மைப்படுத்திட்டானே திரு. இப்ப இந்த இடத்துல எந்த சஹாபி நல்லதை தவிர ஆயிஷாவின் இடத்திலே வேற எதையும் நாங்கள் கவனிக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்களே, அவங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்களே, அவங்க எல்லாம் நல்லது செஞ்சவங்களா ஆயிட்டாங்க. அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நவுது பில்லாஹி மின்ஹா அப்படி ஒரு தவறு செய்திருந்தார்கள் என்றாலும் வாயை மூடிக்கிட்டு இருந்தாக்க நம்ம சலாமத்து பெற்றிருப்போம். வாயை மூடிக்கிட்டு இருந்தா நம்ம சலாமத்து பெற்றிருப்போம். சேர்ந்து கொண்டு பேசியதினால் கிடைத்த சவுக்கடியும் மறுமையில் கிடைத்த தண்டனை. ஆகினால் தீர விசாரிக்காமல் எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சங்கைக்குரியவர்களே. அது மாதிரி முறை தவறையும் விமர்சனம் செய்யக்கூடாது. விமர்சனம் செய்யறதுக்கு அனுமதி எடுத்துக்கொண்டாலும் முறையான விதத்திலே தான் விமர்சனம் செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்டவர்களை வைத்து அந்த விஷயத்தை கேட்டு தெளிவுபடுத்தி அதை செஞ்சுக்கிறதுமே தவிர முறை தவறி உடனே என்ன செய்யறது, அங்க போடுறது இங்க போடுறது இங்க போடுறது என்ன நினைச்சுக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுடைய கண்ணியம், அவனுடைய ஒரு இரத்த சொட்டு காபத்துல்லாஹ்வை விட புனிதமானது என்று சொல்லக்கூடியதை ஏன் நாங்கள் சத்தியத்தை மட்டும் பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் மறுக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு எல்லாத்துக்கும் நபியினுடைய வழிமுறை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ஹதீஸ் எல்லாம் தெரியலையா? ஆனா கூப்பிட்டு வச்சு சம்பந்தப்பட்டவங்களை வச்சு பேசுவோமே, கேட்போமே, ஏன் புரியல? முறை தவறியும் விமர்சனம் செய்யக்கூடாது என்பதையும் நாம் ஹதீஸிலே பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு முறை ஒரு சஹாபி அவர்கள் மது அருந்தி விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே அனுமதி கேட்டார்கள், நீங்க மது அருந்திட்டீங்களா? ஆமா யார சொல்லலாம். ஏன்னா உலகத்திலே எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு மறுமையில வெற்றி அடையணும்னு அவங்க எண்ணம். விபச்சாரம் செஞ்சுட்டாக்க யார சொல்லலாம், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன். மது அருந்திட்டா யார சொல்லலாம், நான் மது அருந்திட்டேன். ஏன் உலகத்துல தண்டனை கிடைச்சிச்சுன்னா மறுமையில அல்லாஹ் காப்பாத்திடுவான். உலகத்துல செய்யறதையும் செஞ்சுவிட்டு இன்னும் மறைக்கணும், இன்னும் அநியாயம் செய்யணும், இன்னும் அடுத்தவங்க மேலேயும் பழி சுமத்தணும் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? அப்ப இந்த மாதிரி ஒரு சஹாபி சொன்னதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு அவர்கள் உத்தரவிட்டார்கள், இவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க இந்த மாதிரி சவுக்கால அடிங்க, மது குடித்து விட்ட ஒருவருக்கு என்ன தண்டனை என்று குர்ஆன் சொல்லுகின்றதோ அதை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, கைகளால் செருப்பால், எங்கள்ல நிறைய கையாலையும் அடிச்சாங்க, செருப்பாலையும் அடிச்சாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஆனா ஒருத்தவர் என்ன செய்யும், அடிக்கும் பொழுது அவரை இழிவாக பேசிவிட்டார். அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும், அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்தட்டும், நீ நாசமா போ அப்படின்னு சொல்லி திட்டார். இந்த மாதிரி அவர் அடிக்கும் போது இந்த வார்த்தையை விட்டு விட்டார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தடுத்தாங்க,
வார்த்தையால நீங்க சொல்லாதீங்க. அல்லாஹ் இழிவுபடுத்தட்டும் நீங்க ஏன் சொல்லுங்க? அல்லாஹ் கண்ணியப்படுத்தினால தான் என்ன செஞ்சான்? இந்த உலகத்திலே அவரை தண்டனை அனுபவிக்க வச்சுட்டு நிரந்தர உலகத்திற்கு அவருக்கு வெற்றி கொடுக்க நாடிட்டான். அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தினானா அல்லாஹ் இழிவுபடுத்தினானா? நீ அவரை பத்தி பேசுற? அதனால சாபம் விடாதீர்கள், லானத்து செய்யாதீர்கள். இவர் கேடு, இவர் நமக்கு முசீபத்து, இவர் நமக்கு இங்க இருந்தா முசீபத்து. நீ யாரா சொல்றதுக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் உடனே தடுத்து விட்டார்கள் என்பதை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் சொல்றாங்க, எங்களில் கையால் அடித்தவர்களும் உண்டு, செருப்பால் அடித்தவர்களும் உண்டு, ஆனால் வார்த்தையால் வசைபாடியவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தடுத்தாங்க. இப்படி செய்யாத அப்படின்னு சொன்னாங்க, இழிவுபடுத்தாத அப்படின்னு சொன்னாங்க, அவரை கேவலப்படுத்தாத அப்படின்னு சொன்னாங்க. அதே போன்று மாயிஸ் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜினாவினுடைய குற்றத்திற்கு, விபச்சார குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கும் பொழுது இதே தவறான வார்த்தையை பயன்படுத்திய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சிவந்தவர்களாக சொன்னார்கள், மாயிஸை சுவனத்தில் நான் காண்கின்றேன். என்ன விபச்சாரம் செஞ்சுட்டு அவங்க தண்டனை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? மாயிஸை சுவனத்தில் நான் காண்கின்றேன். மாயிஸை தவறான வார்த்தையா பேசாதீங்க நீங்க. ஒரு மனிதன் தவறு செய்யறாண்டாக்கா அவனுக்கு அல்லாஹ்வுக்கு உள்ள தொடர்பு எவ்வளவோ இருக்கலாம். அறிவு கெட்டவன் இல்ல, பைத்தியக்காரன் இல்ல, பொறுப்பற்றவன் இல்ல, விஷயம் தெரியாதவன் இல்ல, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் அவனை கேள்வி கேட்பான். அவர் பேசிவிட்டு அப்ப வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, ஒருவர் செய்யக்கூடியதை மற்றவர் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்ற ஆயத்து மட்டும் வாசிக்க தெரியுது. மறுமை நாள்ல இவர் செஞ்சா இவர் தலையில தான், அவர் செஞ்சா அவர் தலையில தான், இவர் செஞ்சதை இவர்கிட்ட கேட்க மாட்டாது, அவர் செஞ்சதை இவர்கிட்ட கேட்க மாட்டாது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னு சொல்ல தெரியுது. அதுதானே உண்மை. வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, இவர் செய்ததை அவரிடத்தில் விசாரிக்கப்பட மாட்டாது, அவர் செய்தது இவரிடத்திலே விசாரிக்கப்பட மாட்டாது. யார் எவர் எது செய்தாரோ அவரிடத்திலே அதை குறித்து விசாரிக்கப்படும். இதுதானே அல்லாஹ்வுடைய ஆயத்துடைய தீர்ப்பு. யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தகுதி இல்லாம? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இப்படிப்பட்ட வார்த்தை, தவறான விமர்சனம் செய்வதை, தேவையில்லாத விமர்சனம் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். இன்னைக்கு ஏராளமான பிரச்சனைகள் அதனால் தான் வருகின்றன. ஒண்ணு அவங்களை தடுக்கிறது இல்ல, ஒண்ணு நம்ம சேர்ந்துக்கிறோம், அல்லது அவங்களையும் செய்ய விட்டுறோம். நல்லா நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆர்வப்படுத்திடுறோம். தடுக்கவும் மாட்டேங்கிறோம், நம்ம சேர்ந்து செஞ்சிடறோம். அப்ப யாரெல்லாம் அது ஒரு குற்றமாக அமைந்து விட்டது என்று சொன்னால், அந்த குற்றத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்றால், அதுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் அனைவர்களும் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆகையினால விமர்சனம் என்பது அனுமதிக்கப்பட்டது. அது தகுதி கடமையை பொறுத்து அந்த விமர்சனம் அமைய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்வு. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட முடியாது. கையில தடி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் திருப்பி அடி வாங்கிட வேண்டியதுதான், நேரா உழுவும் மண்டையிலேயே. இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் சங்கைக்குரியவர்களே. ஆனால் தேவைப்பட்டால் விமர்சனம் என்பது அனுமதிக்கப்பட்டதும் கூட, ஆனால் அது சீர்திருத்தம் இருக்க வேண்டும். விமர்சனம் இருக்கணும், மார்க்கம் அது இல்லைன்னு சொல்லல. அதனாலதான் உலகத்தில் விமர்சனத்திற்கும் அனுமதி தரப்பட்டது. ஆனால் தகுதிக்கேற்றவாறு, தேவைக்கேற்றவாறு விமர்சனம் முறைப்படுத்தி, முறை இல்லாம செய்யக்கூடாது, முறைப்படுத்தி. அதனாலதான் நம்ம தலைப்பு என்ன கொடுத்திருக்கோம்? இஸ்லாம் கூறும் விமர்சன நாகரிகம். விமர்சனத்துல ஒரு நாகரிகம் இருக்கின்றது அல்லவா? இப்படிதான் விமர்சனம் செய்யணும் இஸ்லாம் சொல்லி காட்டிருக்கேன். நம்ம அப்படி ஒண்ணு மார்க்கத்தை விட்டு அப்பாற்பட்டு போயிடலையே. நமக்கு எந்த வழிமுறையும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நினைச்சதையெல்லாம் விமர்சனம் செய்யறதுக்கு நம்ம துணிஞ்சு நிக்கிறதுக்கு நமக்கு தான் தெளிவாக வழிகாட்டப்பட்டு விட்டது. குர்ஆன் இது, ஹதீஸ் இது, இதை கொண்டு இது இது தெளிவாக்கப்படுகின்றது என்ற விளக்கத்தை நாம் தெரிந்திருக்கின்றோம் அல்லவா? அபூ ஹுமைத் அப்துர் ரஹ்மான் ஸாயித் ரலியல்லாஹு தஆலா நீண்ட பெயருடைய ஒரு சஹாபி. அபூ ஹுமைத் அப்துர் ரஹ்மான் இப்னு ஸாயித் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இதே நஜ்து கூட்டத்தாரை சார்ந்த ஒருவர், அவர் பேரு இப்னு லுத்துபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. பனு நஜ்து கூட்டத்தாரை சேர்ந்த இப்னு லுத்துபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இவங்களை என்ன செய்யறாங்க, ஜக்காத் வசூல் செய்வதற்காக வேண்டி ஒரு அதிகாரியாக நியமிச்சு அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்து இந்த ஏரியாவுக்கு போய் நீங்க ஜக்காத் வசூல் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. அவர் போய் ஜக்காத் வசூல் பண்ணிக்கிட்டு எல்லா பொருளையும் கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு, யா ரசூலல்லாஹ், இந்த ஊருக்கு போக சொன்னீங்க, நான் போனேன், ஜக்காத் வசூல் செஞ்சேன். அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, ஜக்காத்துடைய பொருளை கொடுத்தாங்க. இந்த பாருங்க, இது உங்களுக்கு ஜக்காத்துக்காக வேண்டி பொருளை கொடுத்தது, இந்த பொருள் நான் ஜக்காத் வசூல் செய்ய போனேன்னா அதுக்காக வேண்டி எனக்கு கொடுத்தது அப்படின்னு அவர் பொருளை பிரிச்சார். கொடுத்த பொருளை அந்த சஹாபி பிரிக்கிறாங்க. இது உங்களுக்கு ஜக்காத் வசூல் செஞ்சதுக்காக வேண்டி ஜக்காத் பொருள், இது நான் அந்த விஷயத்துல பாடுபட்டதுக்காக வேண்டி எனக்கு கொடுத்த பொருள் அப்படின்னு போயிட்டு பிரிக்கிறார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை எல்லாம் கூட்டுறாங்க. எல்லாரும் வாங்க, மிம்பருக்கு ஏறுறாங்க. மக்களை பள்ளியில ஒன்று கூட்டி அவர்கள் மிம்பரில் ஏறினார்கள். ஹம்து சொன்னார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு. அதே போன்று சொல்லிவிட்டு ஹம்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு பல பணிகளை தந்திருக்கின்றான். அதுல ஜக்காத் வசூல் செய்யற பணியும் யாருக்கு கொடுக்கப்பட்டது, நபிக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பணியை நான் ஒருத்தவங்களுக்கு என்ன செஞ்சேன், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணியை ஒருவருக்கு பகிர்ந்து கொடுத்து நீங்க இந்த வேலையை செய்யுங்கன்னு நான் அனுப்பிச்சேன். அவர் போனாரு, அந்த ஜக்காத் வசூல் செய்யக்கூடிய அந்த பணியை எடுத்துக்கிட்டு போனாரு. போயிட்டு அவர் என்ன செய்யறாரு, இது ஜக்காத் வசூல் செஞ்ச பொருள், இது எனக்கு கொடுத்தது என்று ஜக்காத்தினுடைய பொருளில் பிரிக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்ன அவர் அவங்க அம்மா அத்தா வீட்டுல உட்கார்ந்துகிட்டாக்க இந்த மாதிரி கிடைக்குமா? ஜக்காத் வசூல் செய்ய போகாம அவங்க அம்மா அத்தா வீட்டில் உட்கார்ந்து கொண்டால் இப்படி அவருக்கென்று பொருள் கிடைக்குமா? ஜக்காத் வசூல் செய்ய போனதுனால தானே கிடைச்சிச்சு. அவருக்கு தான் நம்ம ஏற்கனவே சம்பளத்தை கொடுத்திருக்கோமே. அப்ப அவங்க அம்மா அத்தா வீட்டுல உட்கார்ந்துட்டாக்க கிடைக்குமா அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தடுத்தார்கள், அவர்களை விமர்சித்தார்கள். விமர்சனம் செஞ்சது எங்க, அந்த சஹாபியை விட்டுட்டு அல்ல, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் என்ன பேசுறேன்னு அதுக்கு பிறகு தெரியக்கூடாது, அல்லது வேற ஆள் வழியா சொல்லி விடுறதல்ல. உடனே அவரையும் கூப்பிட்டாங்க, மக்களையும் கூப்பிட்டாங்க, உடனே மிம்பர்ல ஏறினாங்க, டக்குன்னு அவரை தடுத்தாங்க. அதுவும் முறையான வார்த்தையை கொண்டு, புரியும்படியான வார்த்தையை கொண்டு. விமர்சனத்தினுடைய அழக பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். ஜக்காத் வசூல் செய்ய போனவரிடத்திலே நடந்த தவறை சுட்டிக்காட்டக்கூடிய அந்த விமர்சன முறை எப்படி இருந்தது? முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் அல்லவா? யார்த்தையும் சொல்லி விட்டு சொல்லல, அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டர் கொடுத்து அவர் இந்த தவறு செஞ்சிட்டாருன்னு மக்களுக்கு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அனுப்பல. உடனே அவரையும் கூப்பிட்டாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, மிம்பர் படியில ஏறினாங்க. அழகான முறையிலே, கண்ணியமான முறையிலே, அவருக்கு புரியும்படியாகவும் அவர் செய்த தவற்றை மக்கள் புரிந்து கொள்ளும்படியாகவும் அழகான முறையிலே வார்த்தையை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே அவர்களை பற்றி விமர்சனம் செய்தார்கள். முதுகுக்கு பின்னால் விமர்சனம் செய்யவில்லை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து கொடுத்த வழிமுறை சங்கைக்குரியவர்களே. இஸ்லாம் கூறக்கூடிய விமர்சனம் அதுதான். முறையா விதத்துல செய்யணும். ஆனால் விமர்சனம் செய்யும் பொழுதும் தாங்க வேண்டிய பக்குவமும் இருக்க வேண்டும். பொதுவா தகுதி வாய்ந்தவங்க விமர்சனம் செய்யறாங்க, தகுதி இல்லாதவங்க செஞ்சாதான் கோபம் வரும். உண்மையிலேயே தகுதி வாய்ந்த ஒருவர் விமர்சனம் செய்கின்றார். உதாரணத்திற்கு ஒரு ஹதீஸை குறித்து, ஒரு ஆயத்தை குறித்து ஒருவர் விளக்கம் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு குறை செய்து விட்டார். அதை சொல்லக்கூடிய தகுதி அந்த ஆயத்தை முழுமையாக விளங்கியவருக்கு, காப்பி பேஸ்ட் பண்றவர்கள் இல்ல. இதுல இருந்து பார்த்து அதை காப்பி அடிச்சு, அதுல இருந்து பார்த்து அதை காப்பி அடிச்சு, இந்த மாதிரி விமர்சனம் கிடையாது. உண்மையான அந்த விளக்கத்தை தெரிந்து வைத்துக் கொண்டு, அதனுடைய அறிவை தெரிந்து கொண்டு, அந்த ஹதீஸ் என்ன அரபியினால் உச்சரிக்க தெரிய வேண்டும், அந்த உச்சரிப்புக்கு தகுந்த அர்த்தம் கொடுக்க வேண்டும், எல்லாமே தெரியணும். ஏன் அப்படின்னாக்க சில அரபியினுடைய இலக்கண பிழைகளினால் சில ஹதீஸுக்கு தவறான விளக்கத்தையும் வச்சிருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், ஒரு வார்த்தை, அரபியினுடைய ஒரு வார்த்தை பல அர்த்தங்களை கொண்டதாக இருக்கும்.
இது குறித்து கூட சில மாதங்களுக்கு பிறகு ஒரு தலைப்புல நான் சொன்னேன், அரபியினுடைய இந்த வார்த்தைக்கு இத்தனை அர்த்தம் இருக்கின்றது, எந்தெந்த இடத்துல எந்த அர்த்தத்தை போடுறது, அப்ப இலக்கணம் தெரியாம எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு வார்த்தையை சொன்னேன். இப்ப இந்த மாதிரி விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அதனுடைய இல்மு முழுமையாக தன்னிடத்தில் வைத்திருக்கிறோம். ஏதோ பார்த்து அந்த தஃசீர்ல பார்த்து அதை ஒரு கட்டிங், இந்த ஹதீஸ்ல பார்த்து இதை ஒரு கட்டிங், இந்த ஆயத்தை பார்த்து இதை ஒரு கட்டிங். ஆனா அதுல என்ன சொல்லி இருக்குன்னு தனியா கூப்பிட்டு வச்சு அந்த ஆயத்தை வாசி, அந்த ஹதீஸ வாசி, இதுக்கு அர்த்தம் வை, ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. இந்த மாதிரி விமர்சனம் செய்வதற்கு மார்க்கத்தின் அனுமதி கிடையாது. அதனால்தான் முதலிலே மார்க்கம் சொன்ன நிபந்தனையை தகுதி, கடமை, விதம், விமர்சனத்திற்குரிய நிலை, இந்த மூன்றையும் நான் சொன்னேன் சங்கைக்குரியவர்களே. அப்ப விமர்சனத்தை விமர்சனம் செய்யக்கூடிய முறையும் அதனுடைய அழகை பற்றியும் ஹதீஸை நாம் பார்த்தோம். விமர்சனம் செய்வதை தாங்கக்கூடிய பக்குவமும் இருக்க வேண்டும். தகுதி உடையவற்றிலிருந்து விமர்சனம் வருது அப்படின்னாக்க ஏற்றுக்கொள்ளணும். எல்லாம் நான் சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு முஃபஸ்ஸிரும் வரவில்லை, எந்த ஒரு முஹத்திஸும் வரவில்லை. அவருக்கு கருத்து சொல்ல, ஏன் அல்லாஹ்வுடைய ஆயத்து குர்ஆனுக்கே கருத்து சொல்றதுக்கு வந்துட்டானுங்க. எவ்வளவு குழப்பங்கள் இருக்குது. அப்ப மனிதனுடைய கருத்திற்கு ஏன் மாற்று கருத்து சொல்வதற்கு யாரினால் முடியாது? எல்லாருனாலே முடியும். ஆனா அந்த துறையில இருக்கிறவங்க விளக்கம் கொடுத்தாதான். டாக்டர் மருத்துவத்தை பத்தி தான் பேசணும். அது மாதிரி ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு துறையில உள்ளவங்க தான் பேசணும். அந்த துறையை மாற்றி பேசும் பொழுது அதுக்குரிய முழுமையான விளக்கம் இருக்காது. ஏன் அதுல தன்னுடைய நேரத்தை செலவு செய்யல. ஆகினால்தான் விமர்சனம் செய்வதற்கும் தகுதி இருக்கின்றது. அந்த முறைப்படி விமர்சனம் செய்ய வேண்டும். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சனம் செய்யும் பொழுது அந்த சஹாபியை அழைத்து முன்வைத்து பேசினார்கள். ஜகாத்தினுடைய பொருள்ல நீங்க இப்படி பிரிக்கிறீங்களா, இப்படி இருந்தாக்க இப்படி நடக்குமா, எப்படி கேட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, விமர்சனத்தை தாங்கக்கூடிய பக்குவமும் இருக்க வேண்டும். எல்லாருமே விமர்சனத்தை தாங்கக்கூடிய பக்குவம் இருக்காது அப்படின்னாக்க அப்ப தகுதியான இடத்துல விமர்சனம் வருவது எதிர்பார்க்கப்படுகின்றது. அதான் உண்மையான அறிவுக்கு அடையாளம். நான் தான் சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவார்ந்த, அதாவது தன்னுடைய அறிவை கொண்டு நிம்மதியாயிடக்கூடாது எந்த ஒரு மனிதனும். ஏன்னா மனிதனுடைய அறிவு எப்பொழுதும் குறைபாடு உள்ளது. அல்லாஹ்வுடைய விளக்கம் அல்லவா? அல்லாஹ்வுடைய விளக்கமா இருந்துச்சுனாக்க 100க்கு 100 சரியா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா இருந்துச்சுன்னா 100க்கு 100 சரியா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய அறிவை நம்பினால தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய விளக்கத்திலையும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம், அல்லாஹ்வுடைய கூற்றுலையும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம். ஏன்? என்னுடைய அறிவு 100க்கு 100 சரி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டதுனால. இதனால்தான் விமர்சனத்தை தாங்கக்கூடிய பக்குவமும் ஒவ்வொரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும். எல்லாமே குட்டா செஞ்சிருவான் எந்த ஒரு மனிதன் உலகத்தில் அப்படி இல்லை. நபிமார்கள் தான் அந்த மாதிரி, வேற யாருமே இல்லை. அதனால்தான் எத்துணை முஹத்திஸீன்கள் வந்தாலும் அவர்கள் சொல்லுவார்கள் வல்லாஹு ஆலமு பிஸ்ஸவாப். ஒரு மார்க்கத்தை குறித்து, ஒரு ஹதீஸை குறித்து விளக்கம் சொல்வார்கள், அல்லது ஒரு சட்டத்தினுடைய ஃபத்வா சொல்வார்கள். இறுதியாக சொல்லுவார்கள் வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப். இதனுடைய உண்மை நிலையை அல்லாஹ்வே அறிவான் அப்படின்னு எழுதிடுவாங்க கடைசியில். ஏன்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எது எனக்கு கொடுத்த விளக்கத்தின் பிரகாரம் நான் சொன்ன விளக்கம். எல்லோருடைய கூற்றையும் நாம் பார்க்கலாம். அப்ப மனிதன் குறையுள்ளவன், அந்த குறையுள்ளவன் எப்பொழுதும் விமர்சனத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஆனால் விமர்சனம் செய்வதற்கு யாருக்கு தகுதி? அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் தகுதி. அதனால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், விமர்சனம் செய்யறதுக்கு தகுதி இருக்கணும். தகுதி இல்லாம விமர்சனம் செய்யக்கூடாது. உதாரணத்திற்கு ஒரு ஆலிமை குறித்து விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு ஆலிமாக இருக்கணும், அந்த துறையில் அவர் தேர்ச்சி பெற்று இருக்கணும். தேர்ச்சி பெறாம நம்ம என்ன செய்யக்கூடாது? விமர்சனம் செய்யக்கூடாது. குறிப்பாக பெரும்பாவங்கள் குறித்து, ஷிர்க், இப்படிப்பட்ட பெரும்பாவங்கள் குறித்து நீ ஒன்ன ஷிர்க்னு நினைச்சிருப்ப, இன்னொருத்தன் அது ஷிர்க் இல்லம்மா, அப்படிப்பட்ட விஷயத்தில எல்லாம் கிடையாது. ஷிர்க் என்று தெளிவாக முடிவு, ஏகோபித்த முடிவு வந்ததற்கு பிறகு எது ஏகோபித்த முடிவாக இருக்கின்றது அதுலதான் நீ சொல்லக்கூடிய கருத்துல 102 உள்கருத்து இருக்குது. உலகத்தினுடைய பல்வேறுபட்ட விஷயம் எல்லா இடத்திலையும் இது பொருந்தும். அப்ப விமர்சனத்தை தாங்கக்கூடிய பக்குவமும் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும். தகுந்த இடத்திலிருந்து விமர்சனம் வருகின்றது என்று சொன்னால் அதை பொறுத்துக் கொள்ளக்கூடிய பக்குவமும் இருக்க வேண்டும். இதுவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரைமுறைகளில் ஒன்று. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஹுனைன் போர் முடிந்தது.
ஹுனைன் போர் முடிந்தது. மாலே கனிமத் என்று சொல்லக்கூடிய கனிமத்து பொருளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கிட்டு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்ப சில பேருக்கு 100 ஒட்டகம் கொடுத்தாங்க. அதுல அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு 100 ஒட்டகம் கொடுத்தாங்க. இன்னும் சில பேருக்கு 100 ஒட்டகம் கொடுத்தாங்க. சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாகவும் கொடுத்தாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னின்று அந்த பொருளை பங்கிட்டு கொடுத்தார்கள். அப்ப அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்போதே உமையா பின் ஹிஸ்ன் பசாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அதே போல் கொடுத்தார்கள். அப்ப ஒரு மனிதர் சொன்னாரு, இந்த பங்கீட்டுல இந்த பிரிக்கிறதுல எல்லாத்தையும் கொடுக்கிறதுல அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி கொடுத்த மாதிரி தெரியலையே. யார் கொடுத்ததுக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பங்கிட்டு கொடுக்கறாங்க ஒட்டகத்தை. அப்போ ஒரு மனிதர் சொல்றாரு, இந்த பங்கிட்டு கொடுத்தலில் அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்று பங்கிட்டு கொடுப்பதாக தெரியலையே, ஏதோ ஆளை பார்த்து கொடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நபியையே பார்த்து சொல்லிட்டாங்க. இப்ப பக்கத்துல இருந்தவர் சொல்றாரு, இப்படியா நபியை பார்த்து சொல்ற, நான் நபிட்டே சொல்றேன் பாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது. யார சொல்லலாம், உங்களை பத்தி இப்படி பேசிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நீங்க பங்கிட்டு கொடுக்கலையா, ஆளை பார்த்து கொடுத்தீங்களா அப்படின்னு பேசுறாங்க. யார்? நபியின் இடத்துல அந்த வார்த்தை வந்துருச்சு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த வார்த்தையும் அவங்கள பேசல. என்ன தெரியுமா சொன்னாங்க? மூசாவுக்கு அல்லாஹ் தஆலா கருணை புரியட்டும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, இதை விட மனவேதனை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய கூட்டத்தார் தான் செஞ்சாங்க. ஏன் கூட என்னுடைய கூட்டத்தார் கூட இவ்வளவு மனவேதனை செய்யல. அவங்க அந்த இடத்துல சமாதானம் அடையறதுக்கான சொல்லிட்டாங்க. இல்லாட்டி நபிக்கு கொடுத்த வேதனை யாருக்கும் கொடுக்கல. கல்லால அடிச்சு தாயிஃப்ல எல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை இருந்தாலும் தன்னுடைய மனதிற்கு சமாதானம் சொல்லக்கூடிய வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசை தேர்த்தி கொண்டாங்க. மூசாவை இதைவிட கொடுமைப்படுத்திய அந்த மக்களிடத்திலிருந்து மூசா தங்களை மன அமைதிப்படுத்தி கொண்டார்களே, அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு கிருபை புரியட்டும் அப்படின்னு சொன்ன ஹதீஸ் புகாரியினுடைய 4336வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சங்கைக்குரியவர்களே, ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை விட யாருக்கு ரொம்ப சிரமம் இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூட்டத்தார்களுக்கு. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஆயிஷாவே, உன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேனோ, எந்த அளவு என்னை துன்பப்படுத்தினார்களோ அது மாதிரி வேற எந்த நபிக்கும் எந்த சிரமமும் ஏற்பட்டதில்லை. அவ்வளவு கொடுமையை நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நபி இந்த விமர்சனத்தை அப்படியே முழுங்கி கொண்டு அல்லாஹ் பதில் சொல்லுவான், அவங்களுக்கு கூலிய கொடுப்பான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்க? ஆயிஷாவே, அதை பத்தி நான் கவலைப்படல. அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்துல அவங்க கவும்புப்பட்ட படுத்தின கொடுமையை விடையா அவங்க எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு கருணை புரியட்டும் அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்தி கொண்டாங்க. ஆனா யாரை பார்த்து சொன்ன வார்த்தை? நபியை பார்த்து பாரபட்சமாக செய்யறாரு அப்படின்னு செஞ்சது. ஆனா அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அதுக்குரிய விளக்கத்தை ஹதீஸ்ல எழுதும்போது, ஃபத்ஹுல் பாரியில எழுதும்போது, இமாம் புகாரியினுடைய ஷரஹ் ஃபத்ஹுல் பாரியில எழுதுறாங்க என்ன அப்படின்னாக்க, அந்த நேரத்துல இஸ்லாத்தை தழுவியவர்கள் புதுசாக தேவையுடையவர்கள் அதிகமா இருந்தாங்க. அதனால அதிகமா தேவையுடையவர்களுக்கு அதிகமா கொடுத்தாங்க, கம்மியா தேவையுடையவர்களுக்கு கம்மியான முறையிலே கொடுத்தார்கள். ஆனால் பங்கீட்டு முறையில் நிலைகளை பார்த்து தந்தார்கள். மனுஷனுடைய அன்பு வேணும்னு கொடுக்கல, அவங்க உங்களுடைய நிலையை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை பங்கிட்டு கொடுத்தாங்களே தவிர இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தான் நாடினார்கள் என்று விளக்கம் தருகிறார்கள். ஆனா இதுக்கு என்ன விமர்சனம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி கொடுக்கல, மக்கள் ஐஸ் வைக்கிறதுக்காண்டி செஞ்சுட்டாரு அப்படின்னு கலப்பி விட்டுட்டாங்க. மற்றொரு அறிவிப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதே ஹதீஸ்ல, அன்சாரிகளே, மக்கள் உலக செல்வத்தை தங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் சொந்தமாக்கி தங்களுடைய வீட்டிற்கு கொண்டு செல்ல விருப்பம் இல்லையா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் கொண்டு செல்றதுக்கு விருப்பப்படணுமே. அதை விட்டுட்டு என்னத்தை கொண்டு போகணும்? எனக்கு நிறைய ஒட்டகம் கிடைக்கணும், எனக்கு நிறைய மாடு கிடைக்கணும், எனக்கு நிறைய கால்நடைகள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொருளாதாரத்தை தான் நினைக்கிறாங்களே ஒழிய அல்லாஹ்வையும் ரசூலுடைய திருப்தியை நினைக்கல அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையிலே அந்த விமர்சனத்திற்கு பதில் தந்தார்கள். அதே போன்று விமர்சனத்திற்கு அழகான பதிலும் கொடுக்கலாம். எப்படி விமர்சனம் செய்வது நல்ல முறையிலே இருக்க வேண்டும், அதையும் கவனிச்சுட்டாங்க. அடுத்தபடியாக விமர்சனத்தை தாங்கக்கூடிய பக்குவமும் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக விமர்சனத்திற்குரிய பதிலும் கொடுக்கலாம்.
எப்படி பதில் கொடுக்கலாம்? சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த ஹதீஸ் பல தடவை நமக்கு சொல்லப்பட்டது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட வர்றாங்க. அப்ப சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழுதுகிட்டு இருக்காங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஹுயையின் மகனே, ஹுயை அவங்களுடைய தகப்பனார், ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட கேட்கிறாங்க, சஃபியாட்ட கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, ஆயிஷாவும் ஹப்சாவும் சேர்ந்து என்னைய ஒரு இழிவா பேசுறாங்க, யூத குலத்து பெண்தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னைய சொல்றாங்க. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஹப்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் யாரை பார்த்து? சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து. 3 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்கள்ல உள்ளவங்க. என்ன சொன்னாங்க? யூத குலத்து பெண் தானே அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா யூத குலத்திலிருந்து வந்தவங்க, அவங்க இஸ்லாத்தை தழுவுனவங்க. அதை விடைச்சுக்கிட்டு சொன்னதாக சொல்றாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க உங்களை அப்படி சொல்லிட்டாங்கல்ல, உங்களை விமர்சனம் செஞ்சுட்டாங்கல்ல, ஆனா நீங்க பதில் கொடுங்க. எப்படி கொடுக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனது தந்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் யூதருடைய குலத்திலிருந்து வந்தவர்கள். என்னுடைய சகோதரருடைய தந்தையின் சகோதரர், அதாவது சின்ன தந்தை, அவங்க யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். என்னுடைய தந்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் யூத குலத்துக்கு தலைவர். அதே போன்று என்னுடைய தந்தையினுடைய சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், அவங்களும் ஒரு நபி. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் நபி. என்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நபி. அப்ப என்னுடைய நிலையில என்ன? 3 பேரும் நபி. என் தந்தை நபி, என்னுடைய சிறிய தந்தை நபி, என்னுடைய கணவர் நபி. ஆனா நீங்க என்ன? ஏன்னா இவங்களுக்கு ஹப்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு வகையிலும் சொந்தக்காரர்களாகவும் இருக்கிறாங்க, கணவனாகவும் இருக்கிறாங்க, இன்னொரு சொந்தமும் இருக்கிறது. ஆனால் ஹப்சாவிற்கு அந்த சஃபியாவிற்கு அந்த சொந்தம் இல்லை. டைரக்டா வெளியில இருந்து எடுத்துட்டு வந்து வேற குலத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவுனனால திருமணம் முடிச்சாங்க. இதை வச்சு அவங்க விடைச்சு காமிச்சு சொல்லும் பொழுது, இந்த ஒரு உங்களுக்கு 2 தான் இருக்குது, ஆனா என்னுடைய பரம்பரையே நபியினுடைய பரம்பரைன்னு நீங்க சொல்லுங்க. என்னுடைய தந்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி, என்னுடைய சிறிய தந்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி, என்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நபி அப்படின்னு அருமையான முறையில நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு யாரு கத்துக் கொடுத்தா? விமர்சனத்திற்குரிய பதிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமான முறையிலே கொடுப்பதற்கு கற்றுத் தந்தார்கள். இந்த ஹதீஸ் ஹாக்கிமுல 8790வது ஹதீஸா 790வது ஹதீஸாக ஹாக்கிமில் பதிவாகி இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகையினால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை விட்டும் தீர்வு காண்பதற்காக வேண்டி தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத, அது உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி தராது அப்படின்னு பொதுவாவே ஒட்டுமொத்த கருத்தை நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டுகின்றது. அதனாலதான் என்ன சொல்றாங்க? மாத்து மதத்தால பார்த்து நீ திட்டாத, அந்நிய மதத்துக்காரர்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஆனா நீங்க திட்டுறது பொருத்தமா இருக்கும். திருப்பி அவன் ரிட்டர்ன் திட்டினாண்டாக்க அவன் யாரை திட்டுவான்? சத்தியமான ஹக்கின் மீது ஹக்காக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை திட்டுவான், ஹக்காக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை திட்டுவான், சத்தியத்தையே உரைக்கக்கூடிய இஸ்லாத்தை திட்டுவான். அதனால்தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொன்னான், வலா தஸ்தவில் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்மின். அல்லாஹ்வை விடுத்துவிட்டு எந்த தெய்வத்தையும் நீங்கள் திட்டாதீர்கள். அவன் இப்படி இருக்கான், இந்த மார்க்கத்தில் அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு அப்படின்னு டைரக்டா அட்டாக் பார்க்கிற மாதிரி யாரையும் நீங்க சொல்லாதீங்க. மற்ற கடவுள்களை நீங்கள் ஏசாதீர்கள். அப்படி நீங்க ஏசுறீங்கன்னு சொன்னாக்க அவர்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள். எதனால்? அதுவும் பொறாமையினால. நம்மள திட்டினான இவன் அப்படின்னு அவன் திட்டுவான். அதுவும் பிகைரி இல்மின், அறியாததின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தகுதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலே திட்டுவார்கள். அதனால்தான் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, உன்னுடைய பெற்றோர்களை நீங்கள் ஏசாதீர்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், பெற்றோர்களை யாராவது ஏசுவாங்களா? ஆனா இன்னைக்கு ஏசுறான், அது வேற விஷயம். ஆனா வெளிப்படையான நல்ல மனுஷன் ஏச மாட்டான்ல. அதனால சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, பெற்றோர்களை யாராவது ஏசுவாங்களா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற்றோர்களை யாரும் ஏச மாட்டாங்கப்பா, நீ அடுத்தவங்களுடைய பெற்றோர்களை ஏசுவ, அவங்க உங்களுடைய பெற்றோர்களை ஏசுவாங்க. அப்ப உன்னுடைய பெற்றோர்களை ஏசுவதற்கு நீ காரணமாயிட்டில, அதான் நீ ஏச்சு வாங்கி கொடுக்கிறது அப்படின்னு சொன்ன ஹதீஸ் புகாரில இடம்பெறுகின்றது. ஆக தேவையில்லாத விமர்சனங்கள் வரக்கூடிய விஷயங்களில் நாம் தலையிடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இது 2 தேவையில்லாத விமர்சனம்.
ஆக இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய தூய்மையான மார்க்கம் எப்படிப்பட்ட அற்புதமான விளக்கத்தை தருகின்றது. இந்த விமர்சனம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எத்துணை நிலைகளில் விமர்சனத்தை விளக்கி காட்டுகின்றது. இதெல்லாம் இல்லாம உடனே எந்த இடத்துல இருந்து எங்க வந்தாலும் உடனே அதை பாஸ் பண்ணிட்டு உடனே அதுக்குரிய பதில கொடுத்துக்கிட்டு உடனே என்ன நீ பெரிய அறிவாளியா? உன்னை தவிர உலகத்துல யாருமே அறிவாளி இல்லையா? உன்னை தவிர ஹதீஸ் ஆயத்தை படிச்சவங்க யாருமே உலகத்துல இல்லையா? மனிதன் தன்னை முதலில் நிறையானவன் என்று நினைத்துக் கொண்டதின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு இது. அதனால்தான் மார்க்கம் சொல்லுகின்றது விமர்சனத்தை பக்குவத்தோடு பக்குவமுடையவர்கள் செய்ய வேண்டும், அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லா பயானுடைய சாரம்சமும் இதைத்தான் வலியுறுத்தி காட்டுகின்றது சங்கைக்குரியவர்களே. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக அல்லாஹ் ஒரு வசனத்தில் மிக தெளிவாக சொல்லி காட்டினான். மீண்டும் அதை நாம் நினைவு கூறுவோம். நான் முதலாவதாக வாசித்து காண்பித்த வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஜ்தனிபூ கஸீரம் மினல்-ظன்னி, சந்தேகம் கொள்வதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அதிகமாக சந்தேகம் கொள்ளாதீர்கள். இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணுமா? வலா யக்தப் பஅதுக்கும் வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள், நீங்கள் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாதீர்கள், அடுத்தவர்களுடைய குறையை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? முதல் படி உங்களுடைய சிந்தனையை தெளிவாக ஆக்கிக் கொள்ளணும். எல்லாம் தப்பு செய்யறான், நம்ம மட்டும்தான் கரெக்ட் செய்யறோம்னு எப்ப நினைச்சியோ நீ கவுந்துட்டேன்னு அர்த்தம். இந்த வசனத்தின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்தின் பிரகாரம் எல்லாம் தப்பு செய்யறான், நான் மட்டும்தான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னாக்க எதுக்குப்பா ஆயத்து கொண்டு வரல? அட அல்லாஹ் வேணாங்கிறதுக்கும் குர்ஆன்ல ஆயத்து கொண்டு வர்றான்ப்பா. பள்ளியில தொழக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் குர்ஆன்ல ஆயத்து கொண்டு வர்றான். யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் பள்ளிக்கு முக்கியத்துவம் எந்த அளவிற்கு இருக்கின்றது, ஜமாத்திற்கு முக்கியத்துவம் எந்த அளவிற்கு இருக்கின்றது. தொழ வராதவங்களுக்கு கூட தெரியும் அதனுடைய முக்கியத்துவத்தை. ஆனா இவன் குர்ஆன்ல இருந்தே ஆதாரம் கொண்டு வர்றான், பள்ளிக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, வீட்டிலேயே உட்கார்ந்து தொழுதா போதும். அல்லாஹ் மற்ற வஸ்துக்கெல்லாம் சஜிதா செய்துன்னு சொல்றானே, மரம் செடி கொடியெல்லாம் சஜிதா செய்து, சந்திரன் சூரியன் எல்லாம் சஜிதா செய்து, இதெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்துதா சஜிதா செய்து அப்படின்னு ஆயத்தை கொண்டு வந்து சொல்றான். அப்ப நீ வேற எதுக்கு ஆயத்தை எதிர்பார்ப்ப? குர்ஆன் சொல்லுதுல யுதில்லு பிஹி கஸீரா வ யஹ்தி பிஹி கஸீரா, அதே குர்ஆனை வச்சு தான் கெட்டு போறான், அதே குர்ஆனை வச்சு தான் நேர்வழி காட்டுறான். ஆகினால் நேர்வழிக்காக வேண்டியே குர்ஆனை நாம் பயன்படுத்துவோம். அதற்கு முதலாவதாக நமது சிந்தனையை தெளிவாக ஆக்கிக் கொள்வோம். நமது சிந்தனையை தெளிவாக ஆக்கிக் கொள்வோம். சிந்தனை தூய்மை ஆக்கிக்கங்க, எல்லாமே நல்லதா நடக்கும், எல்லாமே நல்லது செய்வாங்க. அப்படி தீய செஞ்சாங்கடாக்க இப்போ சொல்லி காமிச்சனே விமர்சன நாகரீகம் என்ற அடிப்படையிலே, நாகரிகம் தெரியாதவர்களுக்கு அந்த பேச்சு கிடையாது, நாகரிகத்தோடு உள்ளவர்களுக்கு இதுதான் வரைமுறை, இதுதான் இஸ்லாம், இதுதான் முறை என்ற அடிப்படையிலே விமர்சனத்தை மேற்கொண்டோம் என்று சொன்னால் அது ஆரோக்கியமாக இருக்கும், பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். அதல்லாமல் விமர்சனம் தான் எனது தொழில் என்றால் உன்னை குப்பைக்கு சமமாக ஆக்கி விடுவார்கள். விமர்சனத்தை இன்னும் பெரிதாக ஆக்கி பல பிரச்சனைகளும் குழப்பங்களுக்கும் உரிய தலைவனாக விமர்சன நாயகராக ஆக்கி விடுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் கூறக்கூடிய விமர்சனம் இதுதான் என்பதை முஸ்லிம் சமுதாயமாகிய உலக மக்கள் அனைவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என் உட்பட எல்லோருக்கும் விளங்கக்கூடிய தௌஃபீக்கையும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருபடிவானாக. வாஹிர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.